पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் 18வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஸ்லோகத்தை வாசிச்சிடுறேன், திரும்ப போலாம் இதுவா. அந்தவந்த இமே தேஹாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அந்தவந்த இமே தேஹாஹ, நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகங்கள் முன்னாடி என்ன பார்த்தோம், ஆத்மாவை பத்தி லட்சணங்கள் 3 17வது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம். அநாஷி, அநாஷினி, அநாஷி அப்படின்னு ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படிப்பட்டவன், நாசம் இல்லாதவன் அப்படிலாம் பார்த்துருக்கோம். சரி, இந்த தேகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகத்தை சொல்லுது அந்தவந்த இமே தேகாஹா. இந்த தேகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தத்தை உடையது. அப்ப என்ன அர்த்தம், பிறந்தது எல்லாம் ராமரா இருக்கட்டும் கிருஷ்ணரா இருக்கட்டும், தேகம்னு ஒண்ணு இருந்துச்சுனாவே அந்த தேகம் ஒரு நாள் இந்த லோகத்தை விட்டு போயிடும். முடிவை உடையது. ராமர் இல்லைல்ல, ராமரோ கிருஷ்ணரோ இப்ப இல்ல, விக்கிரகமா தான் இருக்காங்களொழிய அவங்களோட சரீரம் இல்லைல்ல. அதே மாதிரிதான் நம்மளோட சரீரமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிடும். அந்தவந்தகா, யாருக்கு இந்த தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நித்தியஸ்ய ஷரீரினஹ. ஷரீரி அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாக்கு பேரு ஷரீரத்தை உடையது. தண்டத்தை உடையவன் தண்டி, அதே மாதிரி சரீரத்தை உடையவன் ஷரீரி. யாரு சரீரத்தை உடையவன், நான் தானே வச்சிருக்க சரீரத்தை, நான் பரமஹம்சானந்தா. அப்ப நான் அப்படின்ற தத்துவம் என்ன பண்ணுது, பரமஹம்சானந்தான்ற தேகத்தை உடையதா இருக்கு. அப்ப எல்லா தேகத்திலையும் என்ன இருக்கு, நான் 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 அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நான் அப்படின்றது சரீரத்தை உடையது. அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேகம் வந்து பாத்தீங்கன்னா செத்து போனோன்னு இந்த நானும் செத்து போயிடும்னா, இல்லப்பா, தேகங்கள் தான் அந்தத்தை உடையது, முடிவை உடையது. ஆனா தேகத்தை உடைய நான் என்னைக்குமே நாசமாகிறது இல்ல. அப்ப அதுக்கு என்ன பேரு, நித்திய தத்துவம்னு பேரு. நித்தியஸ்ய சரீரினஹ, நித்தியமா இருக்கிற ஆத்மாவிற்கு மேல கல்பித்தமா இருக்கக்கூடிய இந்த சரீரங்கள் அனைத்தும், சரீரங்கள்லாம் என்னது, வாஸ்தவமா இல்ல, கல்பித்தம், தோற்ற மாத்திரமா இருக்கு. ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல இல்லாம போயிடுது. அப்ப இது எல்லாத்துக்கும் எண்ட் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டேட் ஆஃப் டெத் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது, அநாஷினஹ. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அநாஷி. அநாஷின்னு என்ன அர்த்தம், நாசம் இல்லாதது. அப்ப நித்தியமானது, நாசம் இல்லாதது. கூடவே ஒரு லட்சணம் சொல்லுது, அப்பிரமேயஸ்ய அப்படின்னு. அப்பிரமேயம்னா என்ன, ரொம்ப முக்கியமான லட்சணம். இந்த அப்பிரமேயம்ன்ற லட்சணம் ஆத்மாக்கு ரொம்ப விசித்திரமான லட்சணம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபூதிக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் இந்த மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எங்க இல்லாம போகுதோ அங்க வந்து ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஆயிடும். ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடுனாவே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு திருஷ்யம் தெரியுமா, ஏதாவது ஒண்ணு நடந்துருமா, தேவதா வந்து பாத்தீங்கன்னா எதையாவது டிங் டிங்னு வெள்ளை கலர்ல வருமா, ஏதாவது வருமா அப்படின்னு பார்ப்போம், நம்ம விசித்திரம் நடக்கணும் அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல இந்த லட்சணம் நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, ஆத்ம தியானம் சித்திக்கணும் அப்படின்னா, ஒரு தேவதைய தியானம் பண்ணும்போது தேவதை எப்படிப்பட்டது, ரூபத்தோட இருக்கும். கிருஷ்ணரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நாராயணரோ இல்ல வந்து சிவபெருமானோ இல்ல எந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு நீங்க தியானம் பண்ணினாலும், முருகரையோ யாரையோ, அந்த ரூபத்தை நீங்க சிந்தனை பண்ண தியானம் பண்ண கண்ணை மூடி உட்கார்ந்து பண்ணும்போது கடைசியில என்ன கிடைக்கும், அந்த தேவத்தை அந்த ரூபத்துல வந்து அனுகிரகம் பண்ணும். ஆனா இந்த ஆத்ம தத்துவம் அது மாதிரி வெளியில வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வர முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது விஷயங்கள் இல்லை. இந்த ஆத்ம தத்துவன்ற நான் சொல்றது எந்த காலத்திலையும் ஆப்ஜெக்ட் ஆக முடியாது. சகுணமா இருக்கிற ரூபங்கள் எல்லாம், நாம ரூபத்தோடு கூடி இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம விஷயம் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் பண்ணலாம். ஆனா வந்து இந்த ஆத்ம தத்துவம்ன்ற நான் எந்த காலத்திலையும் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப மனசுல புரிஞ்சுக்கணும். அப்ப அனுபவம் அப்படின்றது யாருக்காவது உண்டாச்சு அப்படின்னா,
இதை இப்பயே புரிஞ்சுக்க. பரமஹம்சானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அனுபவத்தை சொல்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது பேச்சு வரும். நம்ம சொல்ற, நான் சொல்லல இந்த ஆத்மா அனுபவத்தை, சங்கரரும் சாஸ்திரங்களும் பெரிய மகான்களும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ஆத்மா அனுபவம். அப்ப ஆத்மானுபவம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்துல வந்து ஒரே ஒரு தத்துவம் மட்டும் ஒரு விசித்திரமான அனுபவம். இந்த உலகத்துல இருக்கிற சர்வ விஷயங்களையும் நம்ம என்ன பண்றோம், பஞ்ச இந்திரியங்களை வச்சும், 5 இந்திரியங்கள் 5 புலன்களை வைத்தும் மனசு புத்தியை வச்சும் தான் நம்ம இந்த எல்லாத்தையும் அறிகிறோம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த அறிவா இருந்தாலும் அந்த அறிவு இந்திரியங்கள் மூலமா, மனசு மூலமா, புத்தி மூலமா தான் நமக்கு உண்டாயிருக்கு. இந்த 3மே கடந்தது ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது எதுலையுமே கலக்காததா இருக்கிறது. இதுல எதுலையுமே வராது. அப்ப நான் இருக்கேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேட்கிறேன், நான் இருக்கேன்னு நீங்க சொல்றீங்களே, அந்த நான் இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நீங்க அறிஞ்சீங்களா? தேகத்தை சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நம்ம அறிகிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன், நான் இருக்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இருக்கிறேன் எது மூலமா அறிஞ்சீங்க? நான் இருக்கிறேன். தேகம் இருக்குன்னு நான் கண்ணு மூலமா பாக்குறேன், என்னோட இந்திரியங்கள் இருக்குன்னு நான் மனசு மூலமா பாக்குறேன், எனக்கு மனசு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய புத்தி மூலமா பாக்குறேன், எனக்கு புத்தி இருக்குன்னு நான் பார்க்கிறேன், எனக்கு புத்தி நல்லா இருக்கு இல்லைன்னு. ஆனா நான் இருக்கேன்றத நீங்க எப்படி அறிஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, நான் இருக்கேன்றத வந்து பாத்தீங்கன்னா அறியல. ஆப்ஜெக்ட் அறிய முடியாது. இந்திரியங்கள் மூலமா, மனசு மூலமா, புத்தி மூலமா நான் இருக்கேன்றது அறியப்பட முடியாது. அதனால என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமேயம் அப்படின்னு ஒரு பேர். அப்ப இந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரமாணங்களுக்கும் விஷயம் இல்லை. பிரமாணம்னா என்ன அர்த்தம்? அறிவை தரக்கூடிய கருவி. அதுக்கு எது ஆப்ஜெக்டா இருக்கும்? புஸ்தகம். புஸ்தகத்தை நான் எதனால அறிகிறேன்? கண்ணுனால அறிகிறேன். அப்ப இந்த கண்ணு பிரமாணம், இந்த புஸ்தகம் பிரமேயம். இந்த மொத்த உலகத்தையும் நான் 5 இந்திரியங்களால் அறிகிறேன். அப்ப 5 இந்திரியங்களும் மனசும் புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் பிரமேயம் அப்படின்னு பேர், பிரமேய வஸ்து அப்படின்னு பேர். சரி, இந்த ஆத்மா வந்து நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன்னு அறிஞ்சேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா அறியல. அப்ப எப்படி நமக்கு அனுபவம் வருது? நான் இருக்கேன். நான் கேட்கிறேன், இது என்னது அப்படின்னா சுவானுபவம் அப்படின்னு பேர். நான் இருக்கிறேன் அப்படின்றது சுவானுபவம். வேற எதனாலையும் அறிய முடியாது. இந்த மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ண போறோம் சாமி அப்படின்ட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து ஆத்மாவை வந்து நான் தரிசனம் பண்ணணும்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஆத்மா தரிசனத்துக்குலாம் வராது. ஏன் அப்படின்னா ஆத்மாவை தரிசனம் பண்ண முடியாது. நான் ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த ஆத்மாக்கு என்ன லட்சணம் கொடுக்குதுன்னா அப்பிரமேயா. இப்ப நான் சொல்றேன், பரமஹம்ச ஆனந்தா செத்து போயிட்டேன். ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் வரும் எல்லாத்துக்கும். என்னோட சிஷ்யர் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டார் அப்படின்னு ஒரு வரும். அப்ப வந்ததுக்கு பிறகு பரமஹம்சானந்தா தேகம் போச்சு. ஏன்னா தேகம் அந்தவந்தா, எந்த தேகமா இருந்தாலும் போயிடும், அது முடிவை உடையது. ஆனா அந்த தேகத்துக்கு பக்கத்துல இருக்கிற நான் போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போகல. தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிர்குண நிராகாரம். இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா இருக்கிறதுனால அதை நீங்க தனியா பார்க்க முடியாது. அப்ப இந்த தேகம் இல்லாம போனோன்னு இந்த நானும் இல்லாம போற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. ஆனா வாஸ்தவத்தை நான் போறதே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லாததுனால தெரியல, அது ஆப்ஜெக்ட் இல்லாததுனால தெரியல. அப்ப பரமஹம்சானந்தாட்ட இருந்த நான் எங்க போச்சு? அந்த தேகம் போனதுக்கு பிறகு பரமஹம்சானந்தாக்கு பக்கத்துல இருக்கிற நான் இருக்கிறேன்றது எங்க போச்சு? எல்லா மற்ற தேகத்துல எல்லாம் இருக்கு, எல்லா தேகத்திலயும் அது இருக்கு. அப்ப நிர்குண நிராகாரம் கண்ணுக்கு தெரியாது, விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமேயம். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தேகம் நாசமாகும், தேகம் இறந்து போகும். ஆனால் நான் வந்து எந்த காலத்திலையும் பிறப்பதும் இல்லை, நான் இறப்பதும் இல்லை. நான் நிர்குண நிராகாரம். நான் சுவானுபவமாத்தான் என்னை அறிய முடியும். நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் அறிய முடிய நான் இன்னவாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே போட முடியாது.
நான் குள்ளமா இருக்கேன், ஹைட்டா இருக்கேன், நான் வெள்ளையா இருக்கேன், கருப்பா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஆணா இருக்கேன், பெண்ணா இருக்கேன், அது மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமானா? நானுக்கு எதுவுமே இல்லை. நானுக்கு பக்கத்துல இருக்கிற தேகம் குள்ளமா இருக்கு, உயரமா இருக்கு, வெள்ளையா இருக்கு, சிவப்பா இருக்கு, குண்டா இருக்கு, இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் கண்ணுக்கு தெரியாது. அப்ப நான் எப்படி அனுபவம் பண்றோம்? நம்ம நான் இருக்கிறேன், இவ்வளவுதான் என்னுடைய அனுபவம், இவ்வளவுதான். அப்ப தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத. அதுக்கப்புறம் முக்கியமான கண்டிஷன் சொல்லிட்டார். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ சிஷ்யர்களே, அர்ஜுனன் மாதிரி இருக்கிறவங்களே என்ன பண்ணுங்கன்னா, பாரத. பான என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன், அதான் அறிவு, அதான் பிரகாசம். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வெறும் பிரகாச சுரூபமா இருக்கேன். அதுல ரம்மிங்க. இந்த தேகத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள்ல, விஷய சுகங்கள்ல ரம்மிக்காதீர்கள். அப்ப எதுல ரம்மிக்கணும்? நான் நான் நான். அந்த பான்றதுக்கு அர்த்தம் அவேர்னஸ் பேர், கான்சியஸ்னஸ் பேர். பான்றது வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம். ஒரே ஒரு பிரகாசம் தான் இருக்கு, கான்சியஸ்னஸ் மட்டும் தான். நான் நான் நான்றதா பிரகாசம். நான் இல்லைன்னா சூரியனை பிரகாசிக்காது. அப்ப நான் அப்படின்ற விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி மந்திரம் சொல்லுது. இதனுடைய நான் அப்படின்ற பிரகாசத்தை வச்சுக்கிட்டு தான் சூரியனை பிரகாசிக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, விஷயங்கள்ல சுகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்காதீர்கள், தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரகாசத்துல ரம்மிப்பீர்களாக. ஒரு கண்டிஷன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கட்டளை கொடுத்தாச்சு, பாரத. அதுக்கு அடுத்தது என்னது? தஸ்மாத் யுத்தியஸ்வ. சரீரம் வந்துச்சு, சரீரம் போகும். அதனால என்ன பண்ணு? ஆகையினால் தஸ்மாத் யுத்தியஸ்வ, யுத்தம் பண்ணுவாயாக. ரெண்டாவது கண்டிஷன். அப்ப யுத்தம் பண்ணுனா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் நம்ம டியூட்டியில வந்து பாத்தீங்கன்னா லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எதா இருந்தாலும், எந்த துவந்துவங்கள் இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எனக்கு இல்லை. லாபம் நஷ்டம் எல்லாமே எனக்கு வெளியில இருக்கிறது. எனக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. நான் நிர்குண நிராகாரம். எனக்கு சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. அதை பார்ப்பவன் நான், பிரகாசிப்பவன் நான். எனக்கு மானமும் இல்லை, அபமானமும் இல்லை. அதை அறிபவன் நான் அப்படின்ட்டு தன்னை வந்து பாத்தீங்கன்னா விலக்கி வச்சு, இந்த எல்லாத்தையும் திருஷ்யங்கள் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஒதுக்கி வச்சுக்கிட்டு யுத்தத்தை பண்ணுங்க. இதுக்கு என்ன நடந்தாலும் ஒண்ணு ஆக போறது, ஒரு மண்ணாங்கட்டி ஆக போறது. இந்த உலகமே இல்லாம போனாலும் நான் இருப்பேன். இந்த உலகமே இல்லாம போனாலும் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இந்த உலகம் என் மேல வந்து வந்து போயிட்டே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா என் மீது வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம், சொப்பனத்துல மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, சரீரத்தை கொள்வாய். சரீரம் தான் கொல்லப்படுது. அதனால சரீரத்தை கொல்றதுனால ஒன்னும் ஆக போறதில்லை. அதனால வார் பண்ண மாட்டேன்னு நீ சொல்லாத, யுத்தம் செய்ய மாட்டேன்னு நீ சொல்லாத, யுத்தம் செய்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவோம். நான் நேற்று 2 பேராகிராஃப் பார்த்துருக்கேன், இருந்தாலும் அதையே நான் திரும்பவும் பார்த்துறேன். அந்தவந்த மந்திரத்துல இருக்கிறது அந்தவந்தக. அந்தவந்தகனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்தோ வினாசோ வித்யதே ஏஷாம் தே அந்தவந்தக. எவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தம்னு சொல்லக்கூடிய வினாசம் சம்பவிக்குதோ, எவைகளுக்கு அந்தம்னு சொன்னா வினாசம்னு அர்த்தம், முடிவு. முடிவுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நாசமாகிறது. எவைகளுக்கு நாசமானது முடிவானது இருக்கிறதோ அவைகளுக்கு பெயர் அந்தவந்தகன்னு பேரு. எவைகளுக்கு அப்படின்னா இந்த தேகங்களுக்கு தான். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா எவ்விதமெனில் மிருகதிருஷ்ணிகாதௌ சத்புத்திகி. நம்ம என்ன பண்றோம், விவகாரத்துல பாக்குறோம், காணல் ஜலம் தெரியுது, காணல் ஜலம் ஜி, காணல் ஜலம் அப்படின்னு ஜலம் தெரியுது, காணல் ஜலம் நம்ம சொல்றது இல்லை, ஜலம் தெரியுதுச்சு அப்படின்றோம். சிப்பிய பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், அங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி இருக்குன்றோம். தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிப்பியா இருக்கு, சீஷோர்ல கடற்கரையில பாக்குறதுக்கு அந்த சிப்பி எல்லாம் வெள்ளி மாதிரியே பிரகாசிக்குது, ஜி வெள்ளியா இருக்கே அப்படின்னு. கைத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாக்குறோம், கைத்துல பாம்பு பாக்குறோம் அரை இருட்டுல. இது மாதிரி அநேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒன்ன நம்ம பாக்குறோம், ஒண்ணுக்கு மேல ஒன்ன ஏத்தி வச்சு பாக்குறோம். பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது, ஐயோ அங்க பாம்பு இருக்கு, பாம்பு இருக்கு அப்படின்ட்டு. அங்க ரோட்டுக்கு மேல வந்து ஜலம் போகுது, ஜலம் தெரியுது, காணல் ஜலம் தெரியுது அப்படின்றோம், இருக்கு அப்படின்னு. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோமே, காணல் ஜலம் இருக்கு அப்படின்னு. அதை வந்து பாத்தீங்கன்னா அனுவிருத்தான தொடர்ந்து இருக்கிறதா இருக்கு. அது பிரமாண நிருப்பணாந்தே. பிரமாணத்தை வச்சுக்கிட்டு நம்ம போய் பார்க்கும்போது என்ன ஆகுது,
அப்படின்னா காணல் ஜலத்தை என்னைக்காவது கையில பிடிச்சிருக்கோமா? நம்ம போக போக அது போயிட்டே இருக்கக்கூடிய காணல் ஜலத்தை கையிலேயே எடுக்க முடியல. அப்ப தெரிஞ்சிருது என்னன்னு கேட்டீங்கன்னா, காணல் ஜலம் ஒன்று இல்லை. காணல் ஜலம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல அதை நிரூபணம் பண்ண போகும்போது அது இல்லாம போயிடுது. கைத்துல பாம்பு தெரிஞ்சது, ஜி அங்க பிளாக் கோப்ரா இருக்கு ஜி, ரொம்ப விஷம், நான் பார்த்தேன், கருப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், வளைஞ்சு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு ஜி அப்படின்னு. கடைசியில லைட்டை போட்டு பார்த்தா அந்த பாம்பு இல்லாம போச்சு. சிப்பியில பாத்தீங்கன்னா வெள்ளி தெரிஞ்சது, வெள்ளி தெரிஞ்சதே அப்படின்னு நான் என்ன பண்றேன், பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது அதுல வெள்ளியே காணா போச்சு, வெறும் சிப்பி மட்டும் தான் இருக்கு. அப்போ தூரத்துல பாக்குற போது பிரமாணங்களை கொண்டு அறிவை தரக்கூடிய கருவியை கொண்டு பார்க்கும் போது இல்லாம போகுது, ஆனா ஒரு காலத்துல இருக்கு. அப்ப என்ன ஆகுது, நிரூபணம் பண்ணும் போது இல்லாம போச்சு. அதனால பாத்தீங்கன்னா பிரமாண நிருபாந்தே விச்சித்தியத்தை, பிரமாணத்தை கொண்டு போகும்போது அந்த காணல் ஜலம் இருக்குன்றது இல்லாம ஆயிடுது. ச தஸ்ய அந்தக, இதுதான் பாத்தீங்கன்னா காணல் ஜலத்தோட எண்டுன்னு பேர், அந்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ததாயிமே தேகாக, அது போலவே இந்த தேகங்களை நம்ம இதுவரைக்கும் என்ன பண்றோம், விசாரம் பண்ணல. ஒரே ஒரு சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் விசாரம் பண்ணுது. வேதத்தோட பூர்வ காண்டம் கூட தேகத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லுது. இந்த தேகம் பிராமண தேகம், க்ஷத்திரிய தேகம், வைசிய தேகம், சூத்திர தேகம், யார் யாருக்கு என்னென்ன கருமா பண்ணணும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாஸ்திரங்களும் எல்லா மனிதர்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வேதாந்தம் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசாரம் பண்ணுது. இப்ப நம்ம விசாரம் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம், தேகம் இருக்கா அப்படின்னு விசாரம் பண்றோம். இந்த தேகம் இருக்கான்னு விசாரம் பண்ணும்போது என்ன பிரமாணம், சாஸ்திர பிரமாணம். இந்த ஒன்ன நம்ம என்ன பண்றோம், லைட்டை போட்டு பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு போகுது, கயிறு தெரிஞ்சிருது. காணல் ஜலத்தை பிடிக்க போய் பார்த்தோன்னு தெரிஞ்சு போகுது, காணல் ஜலம்னு ஒண்ணு இல்ல, தோற்ற மாத்திரம் தெரியுது. அதே மாதிரி இந்த தேகங்கள் எல்லாம், இந்த ஜெகத்தெல்லாம் இல்லைன்னு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணம் எது அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா சாஸ்திரம். இந்த வேதாந்த சாஸ்திரத்தை உபனிஷதத்தையும் கீதையையும் வச்சுக்கிட்டு நல்லா விசாரம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, ஆமா இது வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த தேகம்லாம் இருக்கு, இந்த உலகம்லாம் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வாஸ்தவத்துல இவைகள் இல்லை அப்படின்னு. ததா இமே தேகாகா, இந்த தேகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தத்தை உடையதுன்னு தெரிஞ்சிருது, காணல் ஜல மாதிரி. எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சுவாமி, எது மாதிரி அப்படின்னா ஆச்சாரிய சொல்றாரு, சொப்பன தேகாதிபத்து மாயா தேகாதிபத். சொப்பனத்துல எத்தனை தேகங்களை பார்த்தோம், விதவிதமான தேகம், எனக்கே விதவிதமான தேகம் சம்பவிக்குது, மற்றவங்களுக்கும் விதவிதமான தேகங்களை பார்க்கிறோம், நிறைய தேகங்களை பார்க்கிறோம். சொப்பனம்ல இருந்து பேக்கப் ஆனோன்னு என்ன ஆகி போச்சு, எல்லாத்துக்கும் எண்டு வந்துருச்சு, செத்து போச்சு. செத்து போச்சா பாத்தீங்கன்னா எல்லா தேகங்களும் எங்க போச்சு அப்படின்னா, தோற்ற மாத்திரமாயிருந்த சொப்பனத்துல இருந்தது டும் போச்சு, சொப்பனம் கலைஞ்ச மாத்திரத்துல போயிடுச்சு. அதே மாதிரி மாயாவி பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ஒரு மாயா காட்சிய திருஷ்யத்தை கிரியேட் பண்றான். ஒரு ஃப்ளவர் வாஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 புறாவை பறக்க விடுறான். அவன் பாத்தீங்கன்னா நிறைய தேகங்களை கல்பனா பண்றான், நம்ம பார்க்கிறோம். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சொப்பன அந்த மாயா காட்சி முடிகிற வரைக்கும் தான். அந்த மேஜிக் ஷோ முடிஞ்சோன்னு அவன் எதெல்லாம் கிரியேட் பண்ணானோ அது மாதிரி வஸ்துக்கள் எதுவுமே அந்த மேஜிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்லை. அப்ப சொப்பனம் பார்க்கிற வரைக்கும் சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் இருக்கு, சொப்பனம் முடிஞ்சோன்னு அதுல இருந்த எல்லா ஜீவர்களும் வஸ்துக்களும் இல்லாம போயிடுது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோற்ற மாத்திரம். சொப்பனம்னா தோற்ற மாத்திரம், வாஸ்தவத்துல சொப்பனத்துல இருக்கிற எதுவுமே இல்லை. அதே மாதிரி மாயாவி காட்டுற எந்த ஒரு விஷயமும் தோற்ற மாத்திரம் தெரியுது, ஆனா தெரியறது எதுவுமே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கைத்துல பாம்பு தெரிஞ்சது, சிப்பியில வெள்ளி தெரிஞ்சது, அதே மாதிரி காணல்ல ஜலம் தெரிஞ்சது, சொப்பனத்துல காட்சிகள் தெரிஞ்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஜாகிரத அவஸ்தையிலையும் நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, வாஸ்தவத்துல இல்லை. எப்ப சுவாமி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கப் ஆனதுக்கு பிறகு எதுவும் இல்லாம போயிடும். எப்ப வேக்கப் ஆகணும் அப்படின்னா, ஆத்ம தத்துவத்துல நமக்கு ஒரு ஸ்புரணம் வந்துச்சு அப்படின்னா, நான் அப்படின்ற வேக்கப் ஆனோம் அப்படின்னா இது எல்லாம் பொய்யா போயிடும்.
ஆயிடுச்சா? அதனால பாத்தீங்கன்னா சொப்பனம் தேகாதிபத்து மாயா தேகாதிபத்து அந்தவந்தக, இந்த எல்லா சரீரங்களும் பாத்தீங்கன்னா எண்டு வரும். எண்டுனா செத்து போவோன்றது எல்லாத்துக்கும் தெரியுமே சாமி, எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல பிறந்தவன் எல்லாமே செத்து போவான். இந்த உலகத்துல சரீரம் எடுத்தோம் அப்படின்னா செத்து போவோன்றது யாருக்கும் தெரியாமையா இருக்கு? எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, இது இருந்து இல்லாம போறது இல்லை, இருந்து இல்லாம போறதுன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரீரம் இருக்கு, ஒரு நாள் இல்லாம போகும் அப்படின்னு. சாஸ்திரம் சொல்லுது இல்லப்பா, இருக்கும் போதே அது தோற்ற மாத்திரம் தான். அப்ப எப்ப எண்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்க 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 இப்ப நான் உங்களுக்கு ட்ரை பண்றதே அதுதான். இந்த உலகமும் இல்லை, இந்த கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. இருக்கிறது யாருன்னா நான் மாத்திரம் தான் இருக்கேன். நானுக்கு அந்நியமா தேகங்களும் இல்லை, ஜெகத்தும் இல்லை. இத சொல்லி 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 நமக்கு உள்ளுக்குள்ளார அந்த அறிவு நல்லா வர 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இது எல்லாம் தோற்ற மாத்திரம், காணல் ஜலத்துக்கு சமமானதுன்னு ஒரு புத்தி உங்களுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா, அதுதான் இந்த உலகத்துக்கும் இந்த தேகத்துக்கும் எண்டுன்னு பேர். அப்போ தத்துவ ஞானத்தினாலதான் பாத்தீங்கன்னா இந்த தேகங்கள் எல்லாம் அந்தத்தை அடைகின்றன, முடிவை அடைகின்றனவா இருக்க. சரி, இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? இதெல்லாம் பொய். இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா, நித்தியஸ்ய ஷரீரினஹா. ஷரீரினகன என்ன அர்த்தம்? சரீரத்தை உடையது. சரீரவதஹ, வத்து பிரத்யம் போட்டாச்சு, மத்து. சரீரத்தை உடையது எதுவோ அதுக்கு பேரு ஷரீரினஹா அப்படின்னு பேரு. யாரு? ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆத்மா? நித்தியமான ஆத்மா, அநாசினஹ, நாசம் இல்லாதது. அப்ப தேகம் எல்லாம் இல்லாம போகுது, ஆதாரம் இல்லாம போகுதா? சிப்பிக்கு மேல பார்த்த வெள்ளி இல்லாம போச்சு, கைத்துக்கு மேல பார்த்த பாம்பு இல்லாம போச்சு, காணல்ல தெரிஞ்ச ஜலம் இல்லாம போச்சு. ஆனா சிப்பி இருந்துச்சு. கைத்துக்கு பாம்புக்கு ஆதாரமா இருந்த கயிறு இருந்துச்சு. அதே மாதிரி ஜலம், காணல் ஜலத்துக்கு ஆதாரமா இருந்த காணல் ரோடு இருந்துச்சு. அப்ப மேல இருக்கிறது தான் இல்லாம போகுது. அதே மாதிரி நான் என்னை அறியும் போது நான் இருப்பேன். நானுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கல்பிதமா இருக்கிற தேகங்கள் தான் பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரமா ஆகி போயிடும். அப்ப நான் சத்தியம், இந்த தேகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசத்தியம் ஆயிடும், பொய்யா போயிடும். அதனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாசி, நான் மட்டும் அநாசி. எனக்கு என்ன பேரு? நாசத்தை உடையவன் இல்லை, நான் சாகாதவன். மனசுல திரும்ப திரும்ப சொல்லிக்கங்க, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்லை. போறது எது? என்ன போகும்? தேகம் போகும். தேகம் ஒரு நாள் நீங்க என்ன விதத்துல காப்பாத்தி வச்சாலும் காப்பாற்றவே முடியாது. ஒரே வஸ்து. ஏன் அப்படின்னா பொய்யை எப்படி பாத்தீங்கன்னா சத்தியமாக்க முடியும்? சத்தியமாக்க முடியாது. அப்ப நான் மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சாக போவதில்லை, நான் சாவரவன் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு தேகமே இல்லை. நான் நிர்குண நிராகாரம், வெறும் உணர்வா உயிரா இருக்க நான். அப்ப அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இருக்க வேண்டியது. அப்ப நான் எப்படிப்பட்டவன் சுவாமி? வேற ஒரு லட்சணம் சொல்லுது, அப்பிரமேயஸ்ய ஆத்மனஹ. அப்பிரமேயம்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னல, விஷயம் இல்லாதவன். நான் விஷயம் இல்லை, நான் சப்ஜெக்ட். அறிபவன் நான், அறியப்படும் வஸ்து நான் இல்லை. இந்த தேகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அறியப்படுகின்றவைகளா இருக்கு. இந்த கேமரால தெரியுது நான். அப்ப இந்த தேகம் நான் இல்லை, பார்க்கப்படுறதா இருக்கு, விஷயமா இருக்கு. அப்ப நான் பாத்தீங்கன்னா பார்க்கப்படுறதா இருக்கா அப்படின்னா, நான் எல்லா தேகத்தையும் பார்க்கிறேன், ஆனா எந்த நானையும் பார்க்கல. உங்களெல்லாம் நான் பார்க்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கறேன்னா என்ன அர்த்தம்? உங்களோட தேகத்தை நான் பார்க்கிறேன். 75 பேர் இருக்கீங்க அப்படின்னா 75ஓட தேகமும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுது. நான் எதை பார்க்கிறேன்? தேகத்தை பார்க்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேகங்களையும் பார்க்கிறேன். ஆனா தேகத்துக்கு பின்பக்கம் இருக்கிற ஆதாரமா இருக்கிற நான் விசிபிள் இல்லை. ஏன்னா எல்லாத்திட்டையும் இருக்கிற நான் தான் என்கிட்ட இருக்கிறது ஒரே நான் தான், அது விஷயம் இல்லை. அப்ப நான் என்பது ஆப்ஜெக்ட் இல்லை, அது சப்ஜெக்ட். அப்படிப்பட்ட ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா அந்தவந்தக இதி. இந்த தேகங்கள் எல்லாம் ஆத்மாக்கு மேல இருக்கிற தேகங்கள், ஆத்மாக்கு மீது கல்பிக்கப்பட்ட எல்லா தேகங்களும் முடிவை உடையது என்று உக்தாகா விவேகிபிகி இத்தியர்த்தக. விவேகம் உடையவர்களால் இது எல்லாம் ஆத்மாக்கு மேல முடிவை உடையதா கல்பிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. யார் சொல்றா? ஞானி புருஷர்கள். இங்க கிருஷ்ண பரமாத்மாவும் சங்கரரும் சொல்றாங்க,
இதே மாதிரி பல ரிஷிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் பொய் பொய், இதுக்கு கீழே இருக்கிற ஆத்மா நான் மாத்திரம் தான் சத்தியம் அப்படின்னு பல மகரிஷிகளால் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது அர்த்தக, இவ்வளவுதான் அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், இந்த நித்தியம் அநாசின அப்படின்னு இது ந புனருக்தம் நித்தியத்வஸ்ய விதத்வாத் லோகே நாசஸ்ய ச. இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க நித்தியம்னா என்ன சொன்னீங்க? எப்பவும் இருக்கிறது. அநாசினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாசம் இல்லாதது. இந்த ரெண்டும் ஒரே மீனிங் தானே. நாசம் இல்லாதது, நித்தியமானது. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும். நித்தியம் சொன்னாவே நாசம் இல்லாததுன்னு ஆயிடும், நாசம் இல்லாததுன்னு சொல்லிட்டீங்கன்னாவே நித்தியமானதுன்னு ஆயிடும். அப்ப ரெண்டு சப்தங்களை கீதாச்சாரியர் என்ன பண்றார்? அநாசினோ அப்படின்னு ஒரு சப்தம் பயன்படுத்துறார், அப்புறம் நித்தியம்ன்ற சப்தம் பயன்படுத்த. ரெண்டுமே ஒரே சப்தம் தானே சுவாமி? யாருக்காவது டவுட் வரணும். நித்தியம்னாலும் நாசம் இல்லாதது அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். நித்தியம்னா என்ன அர்த்தம்? எது நாசம் இல்லாமல் இருக்குமோ அதான் நித்தியம். அப்ப நித்தியம்ன்ற சப்தமே போதுமே. அப்ப திரும்ப எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா அநாசினகன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் கிருஷ்ண பரமாத்மா. எதுக்காக? நித்தியஸ்ய அநாசின இதி, நித்தியம் என்றும் அநாசி என்றும் ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இது புனருக்தியாச்சே. புனருக்தின்னு அர்த்தம் கூறியதை திரும்ப கூறல். அது ஒரு தோஷம். ஒரு ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி அது மாதிரி வரக்கூடாது. அப்ப வந்திருக்கே கிருஷ்ண பரமாத்மா தப்பு பண்ணிட்டாரா? புனருக்தி தோஷம் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ந புனருக்தம் இல்லப்பா, புனருக்தி தோஷம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா நித்தியத்துவஸ்ய த்விவிதத்வா. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. நித்திய சப்தம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ரெண்டு விதத்துல பயன்படுத்துறோம். லோகே நாசஸ்ய ச. மேலும் லோகத்துல வந்து நாசத்தையும் ரெண்டு விதமா பயன்படுத்துறோம். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்துல விவகாரத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரெண்டு விதமான நித்தியம் பயன்படுத்துறோம், ரெண்டு விதமான நாசங்களையும் பயன்படுத்துகிறோம். நான் சொல்றேன் என்னென்ன சுவாமி நித்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ராஜாக்களை பார்த்திருக்கு, எத்தனை கோட்டி மன்னர்களை பார்த்திருக்கு. இந்த பூமி என்னது? நித்தியம். நமக்கு தெரியுதா? இந்த பூமி நித்தியம் நம்ம சொல்றோம், இந்த ஆகாசம் நித்தியம்னு சொல்றோம், இந்த வாயு நித்தியம்னு சொல்றோம், பஞ்சபூத்தங்களும் நித்தியம். ஆனா பஞ்சபூத்தங்களுக்கு மேல இருக்கக்கூடிய தேகங்கள் எல்லாம் நாசமாயிட்டே இருக்கும். அப்ப புரிச்சுங்க, பஞ்சபூத்தங்கள் நித்தியம். அப்ப நான் இந்த தேகங்கள் எல்லாம் அனித்தியம், நாசம், நாசத்தை அடைகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நித்தியம் ஒரு நாசம். அதே மாதிரி ரெண்டாவது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், யதா தேகோ பஸ்மீபூத்தக. ஒரு நாசம் என்னது? பஞ்சபூத்தங்கள் நித்தியம். பஞ்சபூத்தங்களுக்கு மேல இருக்கிற தேகங்கள் எல்லாம் இல்லாம போகும். ஒரு சுனாமி வந்துச்சுன்னா மொத்தமும் கடல் கொண்டு போயிடும். அப்ப கடல், சமுத்திரம் வந்து ஜலம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம். ஆனா இந்த தேகத்துல இருக்கவங்க எல்லாம் போயிடும், செத்து போயிடும், மொத்தமா இழுத்துட்டு போயிடும். இந்த மொத்த லோக்கமும் மண்ணா போகும். அப்ப என்ன அர்த்தம்? எது எது நித்தியம்? லோக்கம் அனித்தியம், நாசத்தை அடையும். அதே நேரத்துல இந்த பஞ்சபூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்கும். இது ஒரு நித்தியம். இதுக்கு என்ன பேரு? வியவஹார நித்தியம்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? வியவஹாரத்துல நித்தியம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார், யதா தேகோ பஸ்மி பூதா. எப்படி அப்படின்னா, இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? எரிச்சிருவாங்க. செத்து போனோன்னு மறுநாளே என்ன பண்றாங்க? வச்சுக்கிட்டு, ஐயோ என்னோட அப்பா என்னோட அம்மான்னு வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம்லாம் வச்சுக்க முடியாது. அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், தாங்க முடியாது நமக்கே. நம்மளே கொண்டு போய் சீக்கிரம் எப்படி எரிச்சிடணும். அதனால தான் நம்ம சொல்லுவோம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மேல டெட் பாடி வைக்காதீங்க. அதை அவங்க அசிங்கப்படுத்துற மாதிரி. நல்லா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஃபேமிலிலாம் கரெக்டா பண்ணுவாங்க. மற்ற நான் பிராமின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இழுக்கிறாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதுல இருந்து ஸ்மெல் வர்றது எப்போ வரும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல மெதுவா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நான் பிராமின்ஸ்லாம் பார்த்துருக்க, இங்கெல்லாம் சாவுலாம் நிறைய நடந்த போது பார்த்தா ஊதுவத்தியை கொளுத்தி வச்சு அந்த அகர்பத்தியும் அந்த டெட் பாடி ஸ்மெல்லும் கலந்து வரும். சில பேரா 2 நாள் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும் அப்படின்னு 2 நாள் வச்சு பாதுகாத்துக்கிட்டு, தேவையில்லாதது. 4 மணி நேரம் ஒருத்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா அவரை ஸ்மெல் வராம இமீடியட்டா கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும். அதுதான் முக்கியமானது.
அப்ப இந்த தேகத்தை நீங்க பிடிச்சு வைக்க முடியாது, பஸ்மீபூதமாயிடும், எரிஞ்சு போயிடும், கண்ணுக்கு தெரியாம போயிடும். எரிச்சோட என்ன ஆயிடுச்சு, அஸ்தி, ஒரு அஸ்தியா ஒரு கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்தியை கரைச்சு இதாங்க அப்படின்னு உங்க அஸ்தியை கொடுத்துருவாங்க. அப்ப அப்பா இருந்தாரு, அப்பா காண போயிட்டார், அதர்ஷனம் கதோ, கண்ணுக்கு தெரியாம போயிட்டார். போனதுக்கு பிறகு நஷ்ட உச்சியதே, இல்லாம போயிட்டார்னு சொல்றோமா. அப்பா இல்லைங்க. யாராவது வந்து கேட்குறாங்க, நம்ம கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரே அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தி இல்லைங்கன்றோம். என்ன ஆச்சு கிருஷ்ணமூர்த்தி? கிருஷ்ணமூர்த்தி போயிட்டார். எங்க போயிட்டார்? இல்லாம போயிட்டார். இல்லைங்க, அவர் போயிட்டாருங்க, இல்லை அப்படின்றோம். நஷ்ட உச்சியத்தை, நஷ்டமாயிட்டார், இல்லாம போயிட்டார்னு சொல்றோம். வித்தியமானக அப்பி, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இல்லாம போயிட்டாரு அப்படின்னா அவர் எப்படி இருக்காருன்னா ஆத்மஸ்வரூபமா இருக்கார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அவர் இல்லைன்னு சொல்றோம், இருந்தாலும் கூட இல்லை என்று சொல்கிறோம். அதே மாதிரி அப்படி அந்யதா பரிணதோ வியாதியாதி யுக்தோ ஜாத்தோ நஷ்டக உச்சியதை. அப்போ உச்சியத்தை வரைக்கும் கமா போட்டுங்க, நஷ்டம் ஆயிட்டாருன்னு செத்து போனா சொல்றோம். அதே நேரத்துல வித்தியமானக அப்படி அந்யதா பரிணதோ, வித்தியமானக அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் இருக்கார், உயிரோட இருக்கார், கிருஷ்ணமூர்த்தின்றவர் வந்து நல்லா இருக்கார். ஆனா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரோகம் வந்துடுச்சு, நல்ல ஹை சுகரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிபியோ ஏதோ ஒன்று வந்துச்சு, ஒரு பெரிய ரோகம், இல்ல கேன்சரோ ஏதோ ஒன்று. உடம்பே என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா மெதுவா 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 பரிணாமத்தை அடைஞ்சு. நான் பார்த்துருக்கேன், ஒரு மாமி இருந்தாங்க, நல்ல மாமி, ஜெயா அம்மான்னு, ரொம்ப அற்புதமான சோல். நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் வந்துச்சு. அந்த கேன்சர் வந்தோன்னு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆள் அப்படியே உருக்குலைஞ்சு போயிட்டாங்க. தன் நிலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாவே, அந்த அம்மாவை பார்த்தாவே, எனக்கு இப்போ சொல்லும் போதே எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. கண்ணுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க முகம் நிற்குது. ரொம்ப கருணை, சேவைனா சேவை, பக்தி, சேவா எல்லாம் இருக்கு. அது மாதிரி ஒரு சொல்லலாம் எப்படி பகவான் அனுப்புனாருன்னே தெரியல. அது மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுனாங்கன்னு சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு கேன்சர் வந்துச்சு. கேன்சர் வந்தோன்னே அந்த பாடி என்ன ஆகுது பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே உருக்குலைஞ்சு நல்லா போஷாக்கா இருப்பாங்க, பாக்குறதுக்கு ஒரு ஆகாரம். அது பார்த்து பார்த்து அப்படியே மெதுவா மெதுவா மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி ஆகி, சாப்பாடு எடுக்க முடியாம இதாகி வலியோட அந்த முகத்துல இருந்தது எல்லாம் போய் கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கடைசியில நான் பார்க்கும்போது அப்படியே பெட்ல படுத்திருக்கும் போது உருக்குலைஞ்சு போயாச்சு. ஐயோ ஜெயா அம்மாவா அது அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் போயிட்டாங்க. அப்போ ஒரு தேகம் இருக்கும் போதே உயிர் போகல. அதான் சொல்ற வித்தியமானக அப்பி, உயிரோட இருந்துகிட்டு இருக்கும் போதே அந்யதா பரிணதோ வியாதியாதி யுக்தோ, வியாதி முதலியவைகள்லாம் வந்துருது ஒருத்தருக்கு. வியாதி வந்துருச்சு இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தரை பார்த்த அவங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா யாரோடையோ லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடப்பணமா ஆயிட்டார். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நொடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் போனோன்னு அப்படியே ஆள் உருக்குலைஞ்சு பழைய பர்சனாலிட்டி எல்லாம் போச்சு. இது மாதிரி நிறைய. அப்ப வியாதினால வந்து பாத்தீங்கன்னா தேகம் பரிணாமத்தை அடையும், நஷ்டத்தினால வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடையும், இல்ல அவப்பெயர்னால வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடையும், மோசமா போகும். அதுக்கப்புறம் வியாதிகள்னால வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடைஞ்சிடும், பழைய ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அவர் செத்த போன மாதிரி ஆயிட்டாருங்க நம்ம சொல்லுவோம், வார்த்தையில சொல்லுவோம். அவர் உயிரோட தான் இருக்கார், இருந்தும் அவர் என்னது நடமாடும் பொணமா இருக்கார், டெட் பாடி நடமாடிக்கிட்டு இருக்கு, உயிர் மட்டும் இருக்கு அவர்கிட்ட, பேருக்கு இருக்காருங்க அப்படின்றோம். நம்ம இதெல்லாம் விவகாரத்துல பயன்படுத்துறோம். ஆச்சாரிய சங்கரன் என்ன பண்றார், இதை அப்படியே பயன்படுத்துறார். ஒரு பெர்சன் இருக்கார், ஆனா வந்து வியாதியோ மான நஷ்டமோ இல்ல வேற ஏதோ ஒன்று நஷ்ட காரணமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட சேரும் போது இந்த தேகம் உருக்குலைஞ்சி பரிணாமத்தை அடையுது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாத்தோ நஷ்ட உச்சதே, அவர் இல்லாமல் போய்விட்டார் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். அப்போ ஆயிடுச்சா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரெண்டாவது நாசம்னு பேர். அப்ப ஆள் வந்து பாத்தீங்கன்னா செத்து போனதுக்கு பிறகு பஸ்மம் ஆயிட்டார், கண்ணுக்கு காணாம போயிட்டார் அப்படின்னா ஒரு நாசம். ரெண்டாவது நாசம் உயிரோட இருந்தாலும் கூட அந்த தோற்றம்லாம் உருக்குலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ரெண்டாவது நாசம். 2 நாசம் சொல்லியாச்சு. தத்திர அநாசினோ நித்தியஸ்ய இதி த்விவிதேன. அப்ப நாசம் 2 விதம், நல்லா புரிஞ்சுங்க. நாசம் 2 விதம், நித்தியம் 2 விதம். செத்து போய் கண்ணுக்கு தெரியாம போனா ஒரு நாசம்,
உயிரோட இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா செத்த போன மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா அது 2வது நாசம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் தத்திர அநாசினக நித்தியசிய, அதே போல அநாசின்னு சொல்லக்கூடிய நாசமில்லாத ஆத்ம தத்துவம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அநாசி நித்தியம்ன்றதும் 2 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. அதான் சொல்றார் அநாசி நித்தியசி அபி, நித்தியம்னு சொல்றது அநாசி நாசமில்லாததுன்னு சொல்றதும் கூட 2 விதமாக சொல்லப்படுகிறது. நாசேன அசம்பந்தக அஸ்யத்தியர்த்தக, ஆனாலும் இந்த ஆத்மாக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விதமான விஷயங்களோடும் சம்பந்தம் இல்லாதது இந்த ஆத்ம தத்துவம். எப்படி ஆச்சரிய சொல்றார், அந்யதா பிருத்திவியாதிவத்து அபி நித்தியத்துவம். இப்ப நித்தியம் நித்தியம் சொல்றமே, எதை நித்தியம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை காட்டிலும் நித்தியமானது எது? பஞ்சபூதங்கள். நித்திய வஸ்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உண்டாச்சுன்னே தெரியலப்பா. சொல்றோம்ல, எத்தனை மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, எத்தனை கோடி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேஷன் கிரியேட் ஆச்சு. இந்த பஞ்சபூதங்கள்லாம் எப்படி உண்டாச்சு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. தெரியாதுப்பா, எந்த சயின்டிஸ்டுக்கும் தெரியாது. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் சொல்றோம். ஆனா இந்த பஞ்சபூதங்கள் பிருத்திவி முதலிய ஆகாச பரியந்தம் பஞ்சபூதங்கள் எப்ப உண்டாச்சுன்னே தெரியாது. அப்ப என்ன சொல்றோம், பஞ்சபூதங்கள் எல்லாம் நித்தியம் அப்படி. இது இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போகும், ஆனா பஞ்சபூதங்கள் அழியறது இல்லை. அப்ப நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல வருது. ஒருவேளை ஆத்மா கூட நீங்க நித்தியம் நித்தியம் சொல்றீங்களே, ஆத்மா கூட வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் மாதிரி நித்தியமா சுவாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை, அதுவும் இல்லை. அதான் சொல்ற அந்யதா பிருத்திவியாதி அபி பிருத்திவியாதிவத் அபி, பிருத்திவி முதலிய பஞ்சபூதங்களை போன்று நித்தியத்துவம் இந்த ஆத்மாக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சியாத் ஆத்மனக, ஆத்மாக்கு ஆகும் நித்தியத்தன்மை அப்படின்னா தது மாபூத், அது மாதிரி எடுத்துறாதீங்க. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் மாதிரி நித்தியமானது அல்ல அப்படின்னா நித்தியசிய அநாசின இத்தியாக. அப்ப என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிருத்திவியும் ஒரு நாள் என்ன பண்ணும், கடல் கொண்டு போயிடும். இந்த பிருத்திவியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுத்திர ஜலத்தினால மூழ்கி போயிடும். பார்த்துட்டு இருக்கோம்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோட்டி ஒரு காலத்துல இருந்துச்சு, 65க்கு முன்னாடி தனுஷ்கோட்டியில வந்து எல்லாம் இருந்துச்சு. இப்ப போய் தனுஷ்கோட்டி எங்கன்னு தேடி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்காது. அதே மாதிரி நிறைய துவாரகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா துவாரகா பெருசா இருந்திருக்கு. ஆனா இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா துவாரகா இல்லாம போச்சு, ஜலம் சாப்பிட்டுருச்சு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிருத்திவி தத்துவம் ஒரு காலத்துல நஷ்டமாயி ஜலத்துல நாசமாகும். ஜல தத்துவம் நித்தியமானு கேட்டீங்கன்னா, ஜலமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் அக்னி தத்துவத்தினால சுவாகா செய்யப்பட்டிருக்கும். அக்னி தத்துவமும் ஒரு நாள் இந்த வாயு தத்துவத்தினால சுவாகா பண்ணப்பட்டுரும், இல்லாம போயிடும். இந்த வாயு தத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துல லயமாகிடும். இந்த ஆகாசமும் ஒரு நாள் எங்க போகும் சுவாமி அப்படின்னா, அந்த நான் அப்படின்ற பிரம்ம தத்துவத்துல இல்லாம போயிடும். அப்ப நித்தியம்னு நம்ம இந்த உலக விவகாரத்தில் சொல்லக்கூடிய பஞ்சபூத்தங்கள் போல ஆத்மா நித்தியமானது அப்படின்னு எடுக்காதீங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, விவகாரத்துல இந்த பஞ்சபூத்தங்கள் நித்தியம்னு சொல்றோம், ஆனா வாஸ்தவத்துல பாரமார்த்திக திருஷ்டியில அப்சல்யூட்டா பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூத்தங்களும் நித்தியம் இல்லை. அதுவும் எங்க போய் லயமாகும், ஆத்ம தத்துவத்துல லயமாகும். அப்போ 2 நித்தியம் பயன்படுத்துறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமா நித்தியம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா விவகாரத்துல நித்தியம். பஞ்சபூதங்கள் விவகாரத்துல நித்தியம். வேதாந்த சாஸ்திரம் படிக்கும் போதுதான் தெரியுது, இது எல்லாம் எங்க லயமாகும், ஆத்ம தத்துவத்துல லயமாகும். ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ, ஆபப் அப்ய பிருத்திவி, பிருத்திவ்யாம் ஓஷதயஹ, ஓஷதீப்யோ அன்னம், அன்னாத் புருஷஹ. என்ன போகும், இது ஒவ்வொன்னா நஷ்டமாய் கடைசியில ஆத்மால போய் லயமாகும். ஆத்மா நித்தியமானது. அப்போ மற்றதெல்லாம் நீங்க பிருத்திவி முதலியவைகள்லாம் கூட நாசத்தை உடையது. அப்ப என்ன பண்றோம்னா 2 சப்தங்கள் போடுறோம், அநாசி. அப்போ பிருத்திவி முதலியவைகள் நித்தியமாயிருந்தாலும் அவைகளும் ஒரு காலத்துல நாசத்தை அடையும். ஆனா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானது, நாசம் இல்லாதது அப்படின்னு 2த்தையும் போட்டு வச்சிருக்கு.
அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, விவகாரத்துல பிருத்திவி முதலியவைகள் நித்தியம். ஆனா அவைகளுக்கும் கூட ஒரு காலத்துல நாசமானது சம்பவிக்கும். அப்போ பிருத்திவி முதலியவைகளை நித்தியம்னு சொல்லலாம், ஆனா அநாசின்னு சொல்ல முடியாது, நாசம் அடையும் அது. ஆனா ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா நித்தியமானது, அதுக்கு நாசமே இல்லாதது, எந்த காலத்திலையும் நான் நாசமாவதில்லை அப்படின்னு 2 அட்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா ஒன்னா சொல்லியிருக்கு. நித்தியசிய அநாசினகன்னு 2 சப்தம் போட்டிருக்கு. ரெண்டாவது லட்சணம் அப்பிரமேயம் சொல்றமே சுவாமி. அப்பிரமேயம்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியார் சொல்ற, அப்பிரமேயஸ்ய, அப்பிரமேயம்னா என்னது? ந பிரமேயஸ்ய பிரத்யக்ஷாதி பிரமாணைஹி அபரிச்சேத்யஸ்ய இத்யர்த்தः. ஆச்சாரியார் சொல்றார் என்னன்னா, அப்பிரமேயம்ன்றதுக்கு அர்த்தம் ந பிரமேயஸ்ய. பிரமேயம், பிரமேயம் பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னெல்லாம் பிரமாணம்? பிரமாணம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ண போற வேதாந்த சாஸ்திரத்துல பிரமாணம் பிரமாணம் பிரமாணம்னு. பிரமாணங்கள்னா என்னெல்லாம்? சாங்கிய காரிக்கா படிச்சவங்களுக்கு பிரமாணங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிரமாணம் எது அப்படின்னா, முதல் பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம்னா என்ன அர்த்தம்? நேரடியான அறிவை அடையக்கூடிய கருவிகள். கண்ணுல இருந்து நம்ம நேரா என்ன பண்றோம்? ரூபத்தை பார்க்கிறோம், காதுனால சப்தத்தை கேட்கிறோம், மூக்குனால ஸ்மெல் பண்றோம், நாக்குனால டேஸ்ட் பண்றோம், ஸ்கின்னால தொட்டு பார்க்கிறோம். அப்போ அந்தந்த விஷயங்களை அறியறதுக்கு இந்த 5 புலன்கள் 5 இந்திரியங்களும் பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 இந்திரியங்கள் நேரடியான விஷயங்களோடு சம்பந்தப்பட்டு அறிவை கொடுக்கின்றன. இது பிரத்யக்ஷ பிரமாணம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு தர்க்கத்துல சொல்லுவோம். இந்திரியங்களும் இந்திரியத்துக்கான ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த 2ம் கனெக்ட் ஆகும் போது ஒரு நேரடி அறிவானது, பிரத்யக்ஷ ஞானமானது உண்டாகுது அப்படின்னு சொல்றோம். நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் ஸ்மெல் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, மலைக்கு மேல பாத்தீங்கன்னா புகை தெரியுது. மலைக்கு மேல திருவண்ணாமலையில அப்பப்போ கொளுத்து விட்டுருவாங்க, எங்கேயாவது புகை தெரியுது. ஆனா அக்னி தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி தெரியல. ஆனா நான் என்ன பண்றேன்? யாரோ தீ வச்சிருக்காங்க ஜி, நம்ம இங்க இருந்து கீழேன்னு சொல்றோம். தீய பார்க்கல, அக்னிய பார்க்கல. ஆனா நம்ம எதை பார்த்தோம்? புகைய பார்த்து நம்ம என்ன பண்றோம்? எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கெல்லாம் அக்னி இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்றோம். அப்போ 2வது பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது பிரமாணம். இதுக்கப்புறம் பிரத்யக்ஷம், அனுமானம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகமம். இந்த சாங்கிய காரிக்கால 3வது நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆகம பிரமாணத்தை சொல்லிருக்கோம். மற்றது எல்லாத்தையும் இந்த 2த்துக்குள்ளார கொண்டு வந்துருக்கோம். பிரத்யக்ஷம், அனுமானம், உபலப்தி, அனுப்பலப்தி, இது மாதிரி நிறைய இருக்கு. அர்த்தாபத்தி அப்படின்னு நிறைய பிரமாணம் இருக்கு. நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப விரிவா போயிடும், பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு சங்கடமா இருக்கும். வேற இடத்துல இதை பத்தி பேசணும். அப்போ இந்த பிரத்யக்ஷம், அனுமானம், அனுமானத்துக்குள்ளார மற்ற எல்லா பிரமாணங்கள், நிறைய பிரமாணங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் அதுக்குள்ளார கொண்டு வந்துடலாம், அனுமானம் பண்ணி அறியறது. சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து சந்திரன் இத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன். 3 லட்சம் கிலோமீட்டர்ல சந்திரன் இருக்கான் அப்படின்னா மெஷர் பண்ணி டேப் வச்சு அளந்து பார்த்தானா என்ன? ஒரு அனுமானம் பண்றது, இத்தனை கிலோமீட்டர் இருக்கணும் அப்படின்னு. அப்ப சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வானத்தை பத்தி பேசுறது எல்லாமே அனுமானம். டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு அவர் பாத்தீங்கன்னா இந்த ரோகம்னு சொல்றாரு, அது என்னது? அனுமானம். அப்ப எல்லாமே அனுமான பிரமாணத்துக்குள்ளார கொண்டு வந்துடுறது. இதுக்கப்புறம் 3வது பிரமாணம் இருக்கு, எதுனா ஆகம பிரமாணம் அப்படின்னு. மொத்தம் பிரமாணங்கள் 6 சொல்றோம். இதுல 3 மட்டும் இப்ப எடுத்துப்போம். ஆகம பிரமாணம். ஆகமம் என்னது? சாஸ்திரம், வேதாந்தம். இந்த 3 பிரமாணங்கள்னால பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷாதி பிரமாணைஹி அபரிச்சேத்யஸ்ய இத்யர்த்தः. இந்த சாஸ்திர பிரமாணத்தை விட்டுட்டு பிரத்யக்ஷம் முதலிய மற்ற எந்த பிரமாணங்களாலையும் அறிய முடியாதது எதுவோ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அப்பிரமாணம்னு பேர். எந்த ஒரு பிரமாணத்தினாலையும், கண்ணு காது மூக்கு வாயு முதலிய எந்த பிரமாணத்தினாலையும் இல்ல ஆகமத்தினாலையும் அறிய முடியாத வஸ்து எதுவோ, பரிச்சேதம்னா பரிச்சேதம் பண்ண முடியாது, லிமிட் பண்ண முடியாது, இது இன்னது அப்படின்னு அறிய முடியாதது எதுவோ அந்த பதார்த்தத்துக்கு பேரு அப்பிரமேயன்னு பேர். நம்ம எல்லாத்தையும் கண்ணில் தானே பார்க்கிறோம்.
இது சிவப்பு கலரு சொல்றோம். அப்ப லிமிட் பண்ணிட்டீங்க. இது சிகப்பு, இது பச்சை இல்லை, இது சிகப்பு, லிமிட் பண்ணிட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்படின்றீங்க. அப்ப இது சிவப்பு இல்லை, இது மஞ்சள், லிமிட் பண்ணிட்டீங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி, இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பிரசாத், இவர் வந்து பாத்தீங்கன்னா சதானந்தம் அப்படின்னு ஒவ்வொரு ஆளையும் கண்ணில் பார்த்து நம்ம என்ன லிமிட் பண்றோம். இது வந்து இந்த ஸ்மெல் அப்படின்றோம், இந்த டேஸ்ட் அப்படின்றோம், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், இது இன்ன விதமானது அப்படின்னு லிமிட் பண்ணி ஒவ்வொன்றையும் அறியறோம் நம்ம. அதே மாதிரி ஆத்மாவை அறிய முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை, பிரமாணங்களுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு ஆச்சாரியா சொல்லியாச்சு. உடனே பூர்வபக்ஷி வரான், நனு ஆகமேன ஆத்மா பரிச்சித்தியதே பிரத்யக்ஷாதினாச்ச பூர்வம். ரொம்ப அருமையா சொல்றான். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பிரத்யக்ஷ முதலிய விஷயத்துக்கு அறிய முடியாதுன்னு சொல்றீங்க, கரெக்டு. இந்த ஆத்மாவை நீங்க என்ன பண்றீங்க, ஆகம சாஸ்திரத்தினால அறியறீங்கல்ல. இப்ப கேள்வி வருது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், நல்லா போட்டு வச்சுங்க. இப்ப நமக்கு கேள்வி வருது, நம்ம எல்லாத்தையும் இந்த ஆத்மாவை பத்தின ஞானம் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை பத்தின ஞானம் நமக்கு ஆகமம்னு சொல்லக்கூடிய உபனிஷதங்கள் மூலமா, பகவத்கீதை மூலமா, சாஸ்திரங்கள் மூலமா தான் அறியப்படுது. பூர்வபக்ஷி கேட்கிறான், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் மூலமா, ஆகமம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் மூலமா அதை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ணதுக்கு பிறகுதான் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம் முதலியவைகளுக்கு முன்னால் ஆகமத்தினால சித்தமாகுது. நீங்க அனுபூதிக்கு போறீங்க. அனுபூதிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதை வச்சுக்கிட்டு சித்தம் பண்ண போறீங்க? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மா இந்த விதமானது அப்படின்னு எதை வச்சு நம்ம சித்தம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்தை வச்சு. இப்ப சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, சாஸ்திரத்தை வச்சுதானே ஆத்மாவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப யாருக்காவது பிரத்யக்ஷமா ஆத்மா தெரியுமா? தெரியாது. அப்ப பிரத்யக்ஷத்து மூலமா அறியறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், சாஸ்திரத்து மூலமா இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறோமே. ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்க, லட்சணத்துல கிருஷ்ண பரமாத்மா அப்பிரமாணம் அப்பிரமேயம் சொல்லிட்டார். சாஸ்திரத்தினால அறியப்பட்டாவே அது பிரமேயம் ஆயிடும். சொர்க்கம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு அப்படின்றது எது மூலமா தெரியும்? சாஸ்திர வேதத்து மூலமா தெரியும். சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு, இந்திரன் இருக்கான், பிரம்மா இருக்கார் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அறியறோம். அப்படின்னா சாஸ்திரத்து மூலமா அறியறோம்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா இருக்கு, ஆத்மா இன்ன விதமானது அப்படின்றதும் நம்ம சாஸ்திரத்து மூலமா தானே அறியறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்து மூலமா அறியக்கூடியதுனால இதுவும் பிரமாணத்துக்கு உட்பட்டது, இந்த ஆத்மாவும் அப்படின்னு வந்துருமே. அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாட்டு ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். இல்லப்பா, இந்திரன் இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐராவதம்ன்ற வெள்ளை யானை இருக்கு சொர்க்கத்துல, திலோத்தமா ரம்பா ஊர்வசின்ற டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சதுர் முகத்தை உடைய பிரம்மா வந்து அதுக்கு மேல இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும், பூத்த கணங்கள் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், கைலாயம் இப்படி இருக்கும், வைகுண்டம் இப்படி இருக்கும், இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாஸ்திரம்ன்ற பிரமாணத்து மூலமா அறிஞ்சோம். புராணம், இதிகாசம், வேதம் இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நான் இருக்கேன்றத வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் இருக்கேன்றது ஒவ்வொருத்தரும் என்ன எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் ஆச்சரியம் சொல்றார், இல்லப்பா நீ சொல்ற மாதிரி சாஸ்திரத்து மூலமா ஆத்மாவை தெரியல, ஆத்மனக ஸ்வதசித்தத்வாத். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா தன்னாலேயே சித்தமானது. ஸ்வதசித்தம்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணுத்த வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் இருக்கான்னு சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மா இருக்கார், இந்திரன் இருக்கார், ஐராவத யானை இருக்கு, ரம்பா ஊர்வசி இருக்காங்க அப்படின்னு சாஸ்திரத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நான் இருக்கேன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த சாஸ்திரம் அண்ணாங்கட்டியும் தேவையில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நான் இருக்கேன், எல்லா ஜீவராசிக்கும் நான் இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தம், எதையும் தேவையில்லை. நான் இருக்கேன்றது சொதசித்தம், எல்லாத்துக்கும் அது தெரியும். சாஸ்திரத்தை படிச்சுதான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த ஏரியா. அப்ப ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சித்தேகி ஆத்மனி எல்லாத்துக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல என்னென்ன முதல் சூத்திரம், பிரம்மசூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஒரு சூத்திரம், முதல் பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரம்.
இந்த பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, பிறகு சாதன சதுஷ்டயங்களை அடைந்த பிறகு இந்த ஆத்மாவை பிரம்மத்தை அறிய ஆவல் கொள்ள வேண்டும், இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. இதான் முதல் சூத்திரம். சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் இச்சைப்பட வேண்டும். இச்சா கர்த்தவ்யா, ஜிக்ஞாசா கர்த்தவ்யா அப்படின்னு சூத்திரம். இப்ப அந்த இடத்துல பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியர் இந்த ஏரியால இருக்கிறத அப்படியே அங்கேயும் எழுதுறாரு. ரொம்ப எலாபரேட்டா எழுதுவார், இங்க ரொம்ப கம்மியா எழுதுறாரு. என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன். யாருக்காவது தெரியாம இருக்குமா? கைவலி நவநீதத்துல பாத்தீங்க அப்படின்னா இதே வச்சனம் பாத்தீங்கன்னா கைவலி நவநீத தமிழ்ல ஆரம்பிக்கும் போதே இருக்கும். குருட்ட சிஷ்யன் கேட்கறான், என்னோட சம்சாரம் போகணுமே என்ன அப்படின்னு கேட்கறான். எனக்கு துக்கம் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு. அங்க குரு சொல்றார், தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. திருமந்திரத்திலையும் இருக்கு இது. தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்ப தன்னை அறிந்தால் அப்படின்னா ஆத்மவித்து சோகம் தரத்தின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுது. இப்ப தன்னை அறிந்தால் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சம்சாரத்தை தாண்டி போடலாம் அப்படின்னும் போது சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், தன்னை அறியாதார் உலகில் உண்டோ குருவே? ஏ குருநாதரே, தன்னை அறியாதவன் இந்த உலகத்துல எவனாவது இருக்கானா? படிச்சவன் படிக்காதவன், நீக்ரோ, சைனீஸ் இல்ல இந்தியன், எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? தான் இருக்குன்றது தெரியுமா? அப்ப தான் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே, ஆனா சம்சாரம் போகலையே அப்படின்னு கேட்கிறான். அப்ப நான் இருக்கன்ற விஷயத்துல எந்த ஜீவர்களுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாத்துக்கும் நான் இருக்கன்றது சந்தேகமே இல்லை. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஏக ஸ்லோக்கின்னு ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு படிச்சு கொடுத்துருக்கேன். ஏக ஸ்லோக்கியில பாத்தீங்கன்னா என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லைட் எல்லாம் பகல்ல எல்லாத்தையும் பார்க்கிறோம். சூரியன் மூலமா பிரகாசம் இருக்கு, அதனால எல்லாத்தையும் பார்க்கிறோம். ராத்திரி ஆயிடுச்சு, ராத்திரியில சூரியன் இல்லை, சந்திரன் மூலமா எல்லாத்தையும் பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் மூலமா எல்லாத்தையும் பார்க்கிறோம். லைட் நிறைய லைட்டு போட்டு வச்சிருக்கோம், தீபம் ஏற்றி வச்சிருக்கோம், எல்லாத்து மூலமா பார்க்கிறோம். இதுக்கப்புறம் இதையும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சொப்பனத்துக்குள்ளார போறோம். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா ஆஃப் பண்ணி போறோம். நான் நடுவுலயே ஒரு வார்த்தையை கேட்கிறேன். என்னோட குருநாதர் சொல்றார், லைட் ஆஃப் ஆகி போச்சு, ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. டார்க் ஆனோன்னு, ஏப்பா தீப்பெட்டி இருக்கா பாரு அப்படின்ற, மேட்ச் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நான் தேடவி பார்த்துட்டு, சுவாமி தெரியலையே சுவாமி, எங்க இருக்குன்னு தெரியலையே சுவாமின்ற. கேண்டில் இருக்கும் பாரு, அங்க எடுத்து கேண்டில் எடு. சுவாமி கேண்டிலும் தெரியல சுவாமி. லைட்டர் இருக்கா பாரு, லைட்டரும் தெரியல. எமர்ஜென்சி லைட் இருக்கு பாரு, அதுவும் கண்ணுக்கு தெரியல சுவாமி எங்க இருக்குன்னு. ரொம்ப டார்க் இருட்டு. நான் சொல்றேன், நீ இருக்கியாப்பா? ஆமா சாமி நான் இருக்கேன் சாமி. ஏயா என்னையா அது விசித்திரமா இருக்கு, எல்லாத்தையும் தெரியலன்னு சொல்ற, கடைசியில நீ இருக்கியா அப்படின்னு கேட்டா ஆமா நான் இருக்கேன்னு சொல்றேன். அப்ப நான் இருக்கேன்றத எந்த பிரகாசத்தை வச்சு நீ தெரிஞ்சுக்கிட்ட? பிரகாசமே இல்லை, எந்த வஸ்துக்களையும் அறிய முடியல, ரூம்குள்ளார டார்க்னஸ் வந்துருச்சு. அப்ப வெளியில இருக்கிற எந்த வஸ்துக்களையும் அறியறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? பிரகாசம் தேவை. எந்த வஸ்துக்களை அறியறதா இருந்தாலும் ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு பிரகாசம் வேணும். சூரியனோ சந்திரனோ லைட்டோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். தடவியாவது பார்க்கணும், தடவி பார்த்தாவது ஒரு வஸ்து இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்ற வஸ்து எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் இருக்கேன்றத பாக்குறதுக்கு எதுவுமே தேவையில்லை சாமி, நான் இருக்கேன். அப்ப எல்லா ஜீவராசிக்கும் நான் இருக்கேன்றது பாத்தீங்கன்னா சுப்பிரசித்தம். ஆச்சரியர் சொல்றார், இந்த நான் இருக்கேன்றது பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிரசித்தம்ங்க. நான் தெரியாத ஆளே இந்த உலகத்துல இல்லைங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னவா இருக்கேன்? பாஷ்யத்துல, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஆச்சாரியார் முதல் சூத்திரத்தோட பாஷ்யத்தை சொல்றார், எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இருக்கேன். எல்லா இடத்துலயும் நம்ம தானே அப்படிதான் சொல்றோம், நான் இருக்கேன் ஜி, நான் இருக்கேன் ஜி, நான் 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 நான், எங்க போனாலும் நான் நான், எல்லா ஜீவராசியும் நான் 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 சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன், நான் இல்லைன்னு எந்த ஜீவராசியும் சொல்லல. பாஷ்யக்காரர் எழுதுறார், நான் இல்லைன்னு எந்த ஜீவராசியும் சொல்ல, நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா ஜீவராசியும். அப்ப நான் இருக்கேன் அப்ப நான் தெரியாம நான் இல்லை, அப்ப நான் நல்லா தெரிஞ்சிருக்கேன், நான் தெரியறேன். அப்ப எப்படி தெரியலன்றதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்? நான் இருக்கேன், நான் பரமஹம்ச ஆனந்தாவா இருக்கேன், நான் வசந்தியா இருக்கேன், நான் வேணுகோபாலா இருக்கேன், நான் சுவாமிநாதனா இருக்கேன், நான் சித்ராவா இருக்கேன், நான் மாதவா இருக்கேன், நான் பாத்தீங்கன்னா பிரசாதா இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்றோம்? நான் இருக்கேன்றத கூட நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம்.
இந்த பாடியை ஆட் பண்ணிட்டோம். நான் மனசா இருக்கேன், புத்தியா இருக்கேன், இந்திரியங்களா இருக்கேன், இந்த தேகமா இருக்கேன், ஸ்தூல தேகமா இருக்கேன், சூக்ஷ்ம தேகமா இருக்கேன். அப்ப நான் இருக்கேன்றத அறியறதுக்கு பாத்தீங்கன்னா எதுவும் தேவையில்லை. ஆனா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகாதிகளை அறியறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம், நான் அப்படின்னு சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப நான் பிரசித்தம் சொல்லியாச்சு. ஆனா நம்ம எப்படி இந்த வேதாந்தம் படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமே நான் தேகம் நான் தேகம் அப்படின்னு. இது ஞானம் இல்லைங்க. இதனால மோட்சம் கிடைக்க போறது இல்லை. அப்ப சுத்த நானை தெரிஞ்சுக்கிறதுனாலதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகுது. இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம், ஆனா தெரிஞ்சது பாத்தீங்கன்னா தப்பா தெரிஞ்சிருக்கோம். நான் என்னை பத்தி சரியான அறிவு எனக்கு இல்லை, நான் இருக்கேன்னு தெரியும், அது சாமானிய ஞானம்னு பேர். அப்ப அந்த சாமானிய ஞானம் இருக்கு. அப்ப விசேஷ ஞானம் உண்டாகிறதுக்காக, நான் என்னவா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சாஸ்திரம் படிக்க வேண்டி இருக்கு. அப்ப கூட பாத்தீங்கன்னா சாஸ்திரம் காட்டி கொடுக்குறதுல, அப்ப அதுவும் பிரமாணம் தானே அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், சித்தேகி ஆத்மனி. ஆத்மா இருக்குன்னு சித்தமாயிடுச்சு. நான் இருக்கேன், ஆத்மா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நான் இருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே சித்தமான விஷயத்துல பிரமித்சோஹோ அறிபவர்களுக்கு இச்சை உண்டாகுது. என்ன உண்டாகுது? பிரமாண அன்வேஷனா பவதி. அறிகின்றவர்கள் யாரு? நம்ம எல்லாத்துக்கும் இப்ப 72 பேர் 75 பேர் பாடம் கேட்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல நான் இருக்கேன்றது. நான் இருக்கேன்னு தெரியும். அப்ப நம்ம எல்லாம் இச்சையோட உட்கார்ந்து இருக்கோம். இப்ப என்ன இச்சை நமக்கு எல்லாம் இருக்குன்னா, நான் என்னவா இருக்கேன். அந்த இச்சையினால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? சர்ச்சிங் பண்றேன், அன்வேஷனம் பண்றேன். எதை வச்சுக்கிட்டு நான் என்னை அறிய முடியும்? நான் வாஸ்தவத்துல நான் என்னன்றத எதை வச்சுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? பிரமாணத்தை பாத்தீங்கன்னா தேடுறது உண்டாகுது. நகி பூர்வம் யுத்தம் அகமிதி ஆத்மானம் அப்பிரமாய பశ్చాத் பிரமேய பரிச்சேதாய பிரவர்த்ததே. நகி பிரவர்த்ததே, நகியை தூக்கி போட்டுவோம். முதல்ல எந்த அறிவு உண்டாகிறதா இருந்தாலும் முதல்ல எடுத்துங்க. முதல்ல சாமானிய ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நயாகரா ஃபால்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா சொல்லியிருக்காங்க, வீடியோல எல்லாம் பார்த்திருக்கேன், தெரியும். ஆனா நேரடியா பார்த்திருக்கேனா? இல்லை. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நயாகரா ஃபால்ஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்ப ஒரு ஆசை ஒண்ணுத்துல உண்டாகுது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, சொர்க்கம் தெரியுமா எல்லாத்துக்கும்? ஆமா, புராண கதைகள்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம்னு தெரியும், இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு எல்லாமே தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா முதல் அறிவு நமக்கு எப்படி உண்டாகுதுன்னா, சாமானிய ஞானம் ஒண்ணுத்துல உண்டாகுது. யாரோ சொல்றாங்க ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்குள்ளார பாத்தீங்கன்னா ஓ ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆவல் வருது. அப்ப முதல் பாத்தீங்க அப்படின்னா பூர்வம், முதல்ல பாத்தீங்கன்னா இத்தம் அகமிதி ஆத்மானம் அப்பிரமாய பశ్చాத் பிரமேய பரிச்சித்தாய நகி பிரவர்த்ததே. நான் இந்த விதமா இருக்கேன் அப்படின்னு அறியாமல், நான் இருக்கின்றேன் என்று அறியாமல், என்ன அறியறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரமாணத்துல தேடி போறதுல பிரவர்த்தி பண்றது பாத்தீங்கன்னா நகி சம்பவத்தி முடியவே முடியாது. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்றோம்? நான் இருக்கேன்றது பாத்தீங்கன்னா முதல்ல தெரியணும். நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் என்னவா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணத்தை நாடுறேன். நான் தெரியவே இல்லை, நான் இருக்கேன்னு தெரியல, நயாகரா ஃபால்ஸ்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியல அப்படின்னா அதை அறியறதுக்கு எப்படி போறது அப்படிலாம் நான் தேட மாட்டேன். சொர்க்கம்னு ஒண்ணு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா, சாமானியமா தெரியல அப்படின்னா அதை அடையறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். அப்ப முதல் நாலேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன். இந்த நான் இருக்கன்றத பேஸ் பண்ணி தான் நானை பிரம்மமா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சாஸ்திரத்துல பிரவர்த்தி பண்றேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஜி. அப்போ 2 ஞானம் இருக்கு ஜி. ஒரு சுவாமி பாத்தீங்கன்னா ஃபேமஸான சுவாமி, அவர் சொல்லுவார், நீ இருக்கியா? ஆமா நான் இருக்கேன். அவ்வளவுதான் ஞானம். வேற என்ன ஞானம்? வேற என்ன அனுபூதி வேணும்? அப்படின்னு கேட்பாரு. ஒரு நிறைய வாட்டி அவரோட டாக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ப் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேம்ப்ல எல்லாம் அந்த சுவாமி என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரிதான் சொல்லுவார். நீங்க இருக்கீங்களா? ஆமா நான் இருக்கேன். எல்லா ஜீவராசிக்கும் தெரியும் இல்லை நான் இருக்கேன். இவ்வளவுதான் யா, இதுக்கு மேல என்னையா அனுபவம் வேணும்? ஆத்மா அனுபவம்னு மண்ணாங்கட்டின்னு அடையிறீங்க அப்படின்னு.
ஏன்ட்ட ஒரு சுவாமி என்னோட, நான் ஒரு ஆச்சாரியட்ட பாடம் படித்தேன். அவர் சொல்லுவார், சாமி உங்களுக்கு பிரம்மாவே வந்தாலும் புரியாது சாமி, நீங்க இருக்கீங்கல்ல. ஆமா நான் இருக்கேன். அப்ப நான் இருக்கேன்றது அவ்வளவுதான், அனுபவம் அனுபவம் அவ்வளவுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எதையும் தேடாதீங்க அப்படின்னு. ஆனா சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இதற்காகவா சாஸ்திரம் படிப்பான் எவனாவது? இதுக்காகவா சாதனை பண்ணுவான்? இதுக்காகவா தியாகம் பண்றது? சகிப்புத்தன்மையில இருந்து இந்த மொத்த பகவத்கீதையும் நிறைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய போட போகுது. இதை பண்ணுன்னு. அப்ப நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு பகவத்கீதை தேவை? பிரச்சனை என்னன்னு கேட்டா, நான் இருக்கேன்றதுல வந்து ப்ராப்ளம் இல்ல, நான் பிரம்மமா இருக்கேன்ற போதுதான் ப்ராப்ளம் வரும். ஐயோ, நான் பிரம்மமா இருக்கேன், நான் சர்வமா இருக்கேன், சர்வ ஜீவராசிகளாவும் நான் தான் இருக்கேன், இந்த மொத்த பிரபஞ்சமே என் மீது கல்பித்தம், நான் மாத்திரம்தான் இருக்கேன், ஏக்கம் அச்சலம் விமலம் அத்வைத்தம் நித்தியம் சச்சிதானந்தம் அப்படின்னு இந்த லட்சணங்கள் சொல்லுது. நான் இருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நான் பிரம்மமா இருக்கேன், நான் சச்சிதானந்தமா இருக்கேன், நான் ஏக்கமா இருக்கேன், ஒர்த்தனா இருக்கேன், சர்வ வியாபகமா இருக்கேன், இது தெரியல. உண்மைதானே? அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் என்ன அனுபவம் இருக்கு எனக்கு? நான் தேகமா இருக்குன்ற அனுபவம் இருக்கு நமக்கு. அதனாலதான் சம்சாரம். அப்ப நான் தேகமா இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், நான் இருக்கேன்றது எல்லாத்துக்கும் தெரியும், அனுபவம், சுவானுபவம், சொதசித்தம். அப்ப இந்த சாஸ்திரம் படிக்கிறது எல்லாமே நீ தேகம் இல்லை, நீ வந்து சர்வமா இருக்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? சாஸ்திர பிரவருத்தி உண்டாகுது. அப்ப முதல்ல வந்து நமக்கு அனுபவம் என்னன்னா, முதல்ல நான் இருக்கேன்ற அனுபவம், அதுக்கு மேலதான் நான் என்னவா இருக்கேன் அப்படின்ற அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, பிரம்மமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திரத்துல பிரவருத்தி பண்ண முடியும். ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, நான் இருக்குன்றதே சரியா தெரியல, அவன் என்னவா இருக்கானே தெரியல, அவன் சாஸ்திரத்துல பிரவருத்தி பண்ணுவானா? பாருங்க, ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில நிறைய பேர் மனநிலை வந்து பாத்தீங்கன்னா பிறண்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தான் யாருன்னே தெரியல. அப்ப தான் யாருன்னே தெரியாதவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பிரவருத்தி பண்ணுவானா? சாஸ்திரம் படிக்கிறதுல பிரவருத்தி பண்ணுவானா? பண்ண மாட்டான். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல, நான் இன்னவா இருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் மனுஷனா இருக்கேன், நான் இன்னாரா இருக்கேன், எனக்கு தெளிவா இருக்கு. அப்ப நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சவன் தான் நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திரத்துல பிரவருத்தி பண்ணுவான். தன்னை அறியாமல் நான் இன்னவா இருக்கேன்னு தெரிஞ்சுக்காம சாஸ்திரத்துல பிரவருத்தி பண்ணுதல் அப்படின்றது சம்பவிக்காது. அப்ப ரெண்டு ஞானம் இருக்கு. சாமானிய ஞானத்துக்கு சாஸ்திரம் தேவையில்லை. நான் பிரம்மமா இருக்கின்ற அந்த விசேஷ ஞானத்தை அறியறதுக்காக தான் சாஸ்திரம் தேவைப்படுது. அடிச்சா அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற, நகி ஆத்மா நாம கஸ்யசித் அப்பிரசித்தோ பவத். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆத்மான என்னது? நான் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா நாம, ஆத்மா என்பது கஸ்யசித் அப்பிரசித்தோ பவதி நச்ச அப்பிரசித்தோ பவதி. எந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஜீவனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கின்றேன் அப்படின்றது வந்து பிரசித்தம் இல்லாம இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நல்லா பிரசித்தம், எல்லாத்துக்கும் பிரசித்தமான ஒரு வஸ்து எதுனா, உலகத்துல இருக்கிற எது வேணாலும் தெரியாம போகலாம், ஆனா நான் இருக்குன்னு தெரியாத ஆள் இந்த உலகத்துல ஒரு ஆள் கூட இல்லை. எல்லா ஜீவர்களும் நான் இருக்கின்றேன் என்று அறிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது? பிரம்மத்தை அறியறதுக்கு என்ன மெத்தடு? இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அறியறதுக்கு என்ன பண்றோம்? நிறைய டெக்னாலஜி வச்சிருக்கோம், படிப்புகள் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட படிப்பு வச்சிருக்கோம். யூனிவர்சிட்டியில நிறைய எல்லாத்துலயும் மாஸ்டர் பண்றோம், எம்எஸ் பண்றோம், அது இதுன்னு பண்றோம். ஆனா வந்து வாஸ்தவத்துல எல்லாமே ஆப்ஜெக்டை பத்தினது. ஆனா இந்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்துல பிரமாணம்ங்க. இந்த சாஸ்திரம் என்னன்னா ஒரு மேஜிக் பண்ணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரிய சொல்ற, இதை ஹைலைட் பண்ணிங்க, சாஸ்திரம் து அந்தியம் பிரமாணம். இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கடைசி பிரமாணம், முடிவானது பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவை தரக்கூடிய கருவி சாஸ்திரம் தான். வந்து பாத்தீங்கன்னா முடிவான அறிவை தரக்கூடிய கருவி. மற்றதெல்லாம் ரிலேட்டிவ் ஞானத்தை தான் கொடுக்கும், சார்புள்ள ஞானம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறிவும் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிறது, எந்த தியரியும் இல்லை. ஐன்ஸ்டீன் தியரி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மாறிச்சு. நம்ம இப்பவும் சொல்லிட்டு இருக்கோம் ஐன்ஸ்டீன் தியரிலாம் இருக்குன்னு, அதெல்லாம் காலாவதியாகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு.
இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாறிக்கிட்டே இருக்கான். அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 70ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தியரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட். எந்த தியரி சொன்னாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாள், 1 மாசம் 2 மாசம், அதுக்கப்புறம் பிரேக் ஆயிடும். ஒரு தியரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எந்த விஷயமும் மாறாத ஞானம் இல்லவே இல்லை, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆப்ஜெக்டா இருக்கிறது. இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா ஆப்ஜெக்டை பத்தி பேசவே இல்லைங்க. நம்ம கிருஷ்ணானந்தி சொல்ற மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆப்ஜெக்ட். நானோ டெக்னாலஜி ஆப்ஜெக்ட், குவாண்டம் பிசிக்ஸ் ஆப்ஜெக்ட். எதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறீங்களோ மைக்ரோபயாலஜில என்னென்ன இருக்கோ எல்லாம் ஆப்ஜெக்ட் விஷயம். இந்த சாஸ்திரம் எல்லாமே மற்ற உலகத்துல இருக்கிற எல்லா சாஸ்திரங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா எப்படி ஞானத்தை உண்டு பண்ணுதுன்னா இது 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 இதுன்னு சொல்லுது. உண்மைதானே? எல்லாத்தையும் இது இது இந்த விதமானது, இதுக்கு ஒரு பேர் வச்சு இதுக்கு அது 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 இது அது இதுன்னு தான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த சாஸ்திரம்ன்றது கடைசியில வருது. நல்ல வைராக்கியம், விவேக வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு இந்த சாஸ்திரம் வருது. இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா சாஸ்திரம் தூ அந்தியம் பிரமாணம். சாஸ்திரம் என்பது முடிவான பிரமாணம், முடிவான அறிவை தரக்கூடியது. அப்ப மற்ற அறிவுலாம், மற்ற சாஸ்திரங்கள் தரக்கூடிய அறிவு முடிவான அறிவு இல்லை. மனசுல வச்சுக்கணும். ஆப்போசிட்டா எடுத்தீங்கன்னா எந்த சாஸ்திரம் படிச்சாலும், உலகத்துல இருக்கிற எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலும் அந்த ஞானம் முடிவானது இல்லை. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா அதத் தர்ம அத்தியாரோப மாத்திர நிவர்த்தகத்வேன பிரமாணத்துவம் ஆத்மனி பிரதிபத்தியதே நது அஜ்ஞாதார்த்த ஞாபகத்வேன. இதை அப்படியே ஹைலைட் பண்ணிங்க. இதுதான் வேதாந்தத்தோட முக்கியமான பாட்டு தான். சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதத் தர்ம அத்தியாரோபண மாத்திர நிவர்த்தகத்வேன என்ன பண்ணுதுன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா இது இதுன்னு சொல்லலைங்க. வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இது அப்படின்னு எந்த ஒன்றையும் விளக்கவில்லை. எந்த ஒன்றையும் வந்து பாத்தீங்கன்னா இது இது அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல் ஆத்மா இவ்வாறானது இது அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் எப்படி விளக்குது, எப்படி சொல்லுதுன்னா இந்த நானுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏத்தி வச்சிருக்கோங்க நிறைய. நான் என்ன ஏத்தி வச்சிருக்கேன், நான் பரமஹம்சானந்தாவாக இருக்கிறேன் ஏத்தி வச்சிருக்கேன். நானுக்கு மேல வந்து ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் இந்த ஜெகத்தையும் ஏத்தி வச்சிருக்கேன். நானுக்கு மேல தூக்கி மேல போட்டு வச்சிருக்கேன். இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம்னாவே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேத்தி நேத்தி அப்படின்னு பண்றது மட்டும்தான் இந்த சாஸ்திரம் பண்ணுது. வேதத்தோட பூர்வ பாகம் எல்லாமே இது இது இதுன்னு சொல்லி கொடுக்குது. ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. நம்ம பிராத்தஸ்மரணத்துல டெய்லி படிச்சுக்கிட்டு இருந்தோம் முன்னாடி. என்னேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சுகு. வேதங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவை இது இல்லை இது இல்லை இது இல்லை என்றுதான் சொல்கின்றன. ஏன் அப்படின்னா இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஆப்ஜெக்ட் ஆயிடும், விஷயமாயிடும், பிரமேயமாயிடும். அப்ப இந்த ஆத்மா வந்து அப்பிரமேயம், பிரமேயம் இல்ல, பிரமாணத்துக்கு விஷயம் இல்ல. சாஸ்திரத்தினாலையும் இது அப்படின்னு ஆத்மாவை அறிய முடியாது. சாஸ்திரத்தினாலையும் இது என்று ஆத்மாவை அறிய முடியாது. அப்ப ஆத்மாவை வந்து அறியறதுக்கு ஒரே ஒரு மெத்தடை தான் சாஸ்திரமானது பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்கு என்ன பேருனா இதர வியாவிருத்தின்னு பேரு. நான் பலமுறை மாண்டூக்கியத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனா இதுல எழுதிக்கங்க, சாஸ்திரம் பண்ற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இதர வியாவிருத்தி. இதர வியாவிருத்தி அப்படின்னா தனக்கு அந்நியமான மற்றதை விலக்குதல், நிவர்த்தி பண்றது. தனக்கு அந்நியமானதை விலக்குதல், இதுக்கு பேரு இதர வியாவிருத்தி அப்படின்னு பேரு. அடிச்சா என்ன என்ன விளக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது ஆச்சாரியர் சொல்றாரு அதத்து தர்ம அத்தியாரோபண. என்னன்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானத்தினால நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா நானுக்கு மேல என்ன பண்ணிட்டோம், தேகம்ன்றத தூக்கி மேல போட்டு நான் ஜீவன்,
நான் தேகவான், தேகத்தை உடையவன், தேகம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா தர்மி அத்தியாசம்னு பேரு. தர்மி அத்தியாசம்னா நான் அல்லாததை நான் என்று நினைச்சிட்டேன். நான் யாரு? சச்சிதானந்த பிரம்மம். நான் என்னது? வெறும் உணர்வு, வெறும் உணர்வு, கான்சியஸ்னஸ். இந்த நானை விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நானுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தேகத்தை நான் அப்படின்னு மேல எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த யானை குட்டி பாத்தீங்கன்னா யானை மண் அள்ளி தனக்கு மேல போட்டுக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை தூக்கி நமக்கு மேல, நானுக்கு மேல இந்த தேகத்தை தூக்கி போட்டோம். இதுக்கு பேர் என்ன பேரு? நானை தூக்கி நானுக்கு மேல தேகத்தை போட்டீங்க அப்படின்னா தர்மி அத்தியாசம். அத்தியாசம்னா சூப்பர் இம்போஸ் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இந்த தேகத்துக்கு சம்பவிக்கிற எல்லா தர்மங்களும், தேகத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல. தேகம் என்னது? டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் இருக்கு. நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன், எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோம், பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் தேகம் பார்த்தீங்கன்னா பிறந்துச்சு, நான் குழந்தையா இருந்தேன், நான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவஸ்தையில இருந்தேன், இப்போ வயசாயிடுச்சு, எனக்கு முடி நரைச்சி போச்சு, எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்துருச்சு, எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டம்லாம் கிடைச்சிருக்கு, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேகத்திலேயெல்லாம் சம்பவிக்கிற எல்லா தர்மங்களையும், தேகத்துக்குன்னு என்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்குமோ, தேகத்துக்கு எதெல்லாம் சம்பவிக்குமோ அதெல்லாம் தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், என் மேல எடுத்து போட்டுக்கிட்டேன். முடிஞ்சு போச்சு. ஐயோ நான் கருப்பா இருக்கேன் ஜி, முடிஞ்சு போச்சு. நான் கருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. எது கருப்பு? தேகம் கருப்பு. தேகம் வெள்ளையா இருக்கு, தேகம் அசிங்கமா இருக்கு, தேகம் அழகா இருக்கு. இதெல்லாத்தையும் தூக்கி நான் என் மேல போட்டுக்கிறேன் பாத்தீங்களா? அந்த நானுக்கு மேல தூக்கி இதெல்லாம் போட்டோம். அப்ப அதுக்கு என்ன பேருனா, தேகத்துக்கு எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குதா, வயிற்றுக்கு பசிக்குதா? வயிற்றுக்கு பசிக்குது. எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கா, இல்ல தலைக்கு வேதனையா இருக்கா? தலைக்கு வேதனையா இருக்கு, நான் அதை பாக்குறேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துக்கு சம்பவிக்கிற எல்லா தர்மங்களையும் என் மேல போட்டுக்கிறோம்ல, இதுக்கு பேரு தர்ம அத்தியாசம் அப்படின்னு பேரு. அப்ப நான் ரெண்டு காரியங்களை பண்றேன். நானுக்கு மேல தேகத்தை ஏத்தி போட்டு நான் தேகின்னு நினைச்சிட்டேன், தேகத்தை உடையவன் அப்படின்னு நான் தேகம்னு நினைக்கிறேன். இதுக்கு பேரு தர்மி அத்தியாசம். ரெண்டாவது, தர்மத்துல இந்த தேகத்துக்கு சம்பவிக்கிற எல்லாத்தையும் தனக்கு சம்பவிக்கிறதா நினைக்கிறோம். இதுக்கு பேரு தர்ம அத்தியாசம், ஏத்தி வைக்கிறதுன்னு பேரு, சூப்பர் இம்போஸ் பண்றது. ஒண்ணுக்கு மேல ஒன்ன ஏத்தி வச்சாச்சு. இப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் பண்ணலைங்க, இதுன்னு காட்டி கொடுக்கல. நான் இருக்கன்றது சொதசித்தம். நான் இருக்கன்றத பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திரம் சொல்லவே இல்லை. நான் இருக்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் தேவையில்லை. இப்ப என்ன சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, நானுக்கு மேல எந்த தர்மங்களை எல்லாத்தையும் ஏத்தி வச்சோமோ அதத்து தர்ம அத்தியாரோபண மாத்திர. அதத்துனா நான் இல்லாத தர்மங்களை எல்லாத்தையும் நானுக்கு மேல நான் என்ன பண்ணிருக்கேன், ஏத்தி வச்சிருக்கேன். அத்தியாரோபம்னு பண்ணப்படக்கூடிய ஏத்தி வைத்தலை நான் பண்ணிருக்கேன். அத்தியாரோபம்னா ஏத்தி வைக்கிறது. அந்த அத்தியாரோப்பண மாத்திர, அந்த அத்தியாரோபம் பண்ணி வச்சதை மட்டும் நிவர்த்தகத்துவேன, நிவர்த்தகம்னா நீக்கிறது மூலமா, நான்கு மேல எதெல்லாம் ஏத்தி வச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையும் நீக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்தோட பிரமாண தன்மை, பிரமாணத்துவம். ஆத்மனி பிரதிபத்தியதே. ஆத்மால இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்ட பிரமாணம்? நானுக்கு அந்நியமா ஏத்தி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நீக்கிறது தான் இந்த சாஸ்திரத்தோட பிரமாணத்தன்மை இந்த ஆத்மால. நது அஜாதார்த்த ஞாபகத்துவேன, நமக்கு தெரியாத ஒன்ன பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துறது இந்த சாஸ்திரம் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க. நான் பிரம்மமா தான் இருக்கேன், எல்லா காலத்திலையும் பிரம்மமா தான் நான் இருக்கேன். புதுசா சாஸ்திரம் கூட பாத்தீங்கன்னா என்ன எதுவுமே பண்ணல, பிரம்மமா ஆக்கல, என்ன ஜீவனை பிரம்மமா பண்ணல சாஸ்திரம். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் பாத்தீங்கன்னா எனக்கு மேல இருக்கு. இந்த தேகம் எல்லாத்தையும் பொய்ன்னு இது எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கும்? நான் மட்டும் இருக்கும். அந்த நான் தான் பிரம்மம். அந்த நான் தான் பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம். அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, இது நீ இல்லை, இது நீ இல்லை, இது நீ இல்லை, இது நீ இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்றத மட்டும்தான் சாஸ்திரங்கள் பண்ணுகின்றது அப்படின்னு சொல்லி முடிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? தெரியாத என்னை பத்தி தெரிஞ்சுக்க போறது இல்லை. நான் தெரியும்,
ஆனா நான் தெரியும் அப்படின்னும் போது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த தேகத்துல மட்டும் நான் தெரியுது எனக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் தேகம் நினைச்சு ரொம்ப துக்கத்தை அடைஞ்சிருக்கேன். அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நானுக்கு மேல இருக்கிறத எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு பிறகு, நீக்கிற வேலையை மட்டும் பண்ணுது. நீக்கிறதுக்கு பிறகு இந்த நான் எப்படி இருக்கும்னா அகண்டமாயிடும். தேகம் தான் நம்மளை லிமிட் பண்ணுது. நான் இந்த தேகத்துக்குள்ளார இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தேகத்தை நீக்குனா இந்த நான் எப்படி இருக்கும்னா அகண்டமான நான் ஆயிடும். அகண்டமான நான் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் மோட்சம். அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை பிரம்மமா அறியப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான். இப்படி பிரம்மம்னா அகண்டம், துண்டு இல்லாதது, சர்வ வியாபகம். அப்ப ஏக்கம், ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் நீக்கணும். அந்த நீக்கிற காரியத்தை மட்டும்தான் இந்த சாஸ்திரம் பண்ணுது. அதுலதான் இந்த சாஸ்திரத்துக்கு பிரமாணத்தன்மை சித்திக்கின்றது. அப்ப இது தெரியாத வஸ்துவை காட்டி கொடுக்கல. நமக்கு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு தெரியாது. அப்போ ஒருத்தர் போற பிரெஞ்சை தெரிஞ்சுக்கிறோம், தெரியாததை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நானோ டெக்னாலஜி எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் தெரியாது, தெரிஞ்சுக்கிறோம். எதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சாஸ்திரம் தெரியாத வஸ்துவை நமக்கு தெரியப்படுத்துது, ஒரு அறிவை கொடுக்குது. இப்ப நான் கேட்கிறேன், நான் தெரியாத வஸ்துவான நான் தெரியாத வஸ்து இல்லை, நான் தெரியும். அப்போ நானுக்கு மேல இருக்கிறத எல்லாத்தையும் நீக்கிறது மட்டும்தான் இந்த சாஸ்திரம் பண்ணக்கூடிய வேலை. அப்போ சாஸ்திரத்தினாலே என்ன அறிய முடியாத சாமினா, சாஸ்திரத்தினாலேயும் என்ன அறிய முடியாது. சாஸ்திரம் எனக்கு அந்நியமா இருக்கிறத நீக்கிறதுல மட்டும்தான் வேலை செய்யுது. என்ன காட்டி கொடுக்கறதுல சாஸ்திரம் வேலை செய்யல. என்ன பாத்தீங்கன்னா வேதங்களே பாத்தீங்கன்னா காட்டி கொடுக்க முடியாது. நாளைக்கு ஒரு மந்திரம் சொல்ற, ரிக்வேத மந்திரம் சொல்லுது, வேதங்களே பாத்தீங்க அப்படின்னா தோத்து போச்சான். வேத வாக்கு பாத்தீங்கன்னா தோத்து போச்சான். இந்த ஆத்மாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேடி தேடி போய் தோத்து போய் பாத்தீங்கன்னா வெக்கத்தை அடைஞ்சு திரும்பி விட்டன அப்படின்னு சொல்லுது. வேதங்கள் பாத்தீங்கன்னா ஆத்மாவை உணர்த்த முடியாது. ஏன்னு கேட்டா வேதத்துக்கும் கூட அந்த சாமர்த்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த பிரம்ம தத்துவம் அப்பிரமேயம், பிரமாணத்துக்கு விஷயம் இல்லை. அப்ப வேதம் என்ன பண்ணுது? வேதம் பண்ற வேலை தன்னை காட்டி கொடுக்கறத வேதம் பண்ணல, தனக்கு அந்நியமானதை நீக்கிறது மட்டும்தான் வேதம் செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பிரமேயம்ன்ற லட்சணத்துக்கு ஆச்சாரியார் நியமம் பண்ணியிருக்கார். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயதத் புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 नारायण नारायण नारायण. அப்ப யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம நல்லா சொல்லணும், நான் பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திரம் படிக்கல, என்ன பிரம்மமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சாஸ்திரம் படிக்கிறேன். சாஸ்திரம் என்ன பண்ணுது? எனக்கு மேல ஆரோப்பணம் பண்ண எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது மட்டும்தான் சாஸ்திரம் பண்ணுது. இந்த நானுக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டா ஆகாசத்துக்கு மேல நிறைய பானை பண்ணி வச்சிருக்கு. பானை சட்டி எல்லாத்தையும் நீக்குனா என்ன கிடைக்கும்? ஒரே ஆகாசம் கிடைச்சது. நீக்காம இருந்தோம் அப்படின்னா பானைக்குள்ளார ஒவ்வொரு கடத்துக்குள்ளாரையும் ஆகாசம் லிமிட் ஆன மாதிரி தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த தேகத்துக்குள்ளார நான் இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தேகத்துக்குள்ளார நான் இல்லை. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேல இருக்கு, நான் பிரம்மமா இருக்கேன். அப்ப அது எப்ப தெரியும்? இந்த லிமிட் பண்றது இந்த தேகம், இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நான் அகண்டமான ஞானம் எனக்கு உண்டாயிடும்.
அப்ப சாஸ்திரம் சொல்றது பிரம்ம ஞானத்துக்காகத்தான் சாஸ்திரம் படிக்கணும். நான் இருக்கின்ற சாமானிய ஞானத்துக்கு சாஸ்திரம் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவை. ஏன் அப்படின்னா நான் இருக்க எல்லாத்துக்கும் பிரசித்தம். நாராயண நாராயண. ஹரிஓம் ஜி, ஹரிஓம்.